பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். தலையில் தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம். காலைதோறும் அது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியால் நன்றி சொல்கிறோம் ஐயா. நாம் நிர்மலமாகாத இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் எங்களை மட்டுமாய் நிர்மலமாகாத பிடிக்க ஊழியக்காரர் எங்கள் குடும்பத்து பிள்ளைகளை சந்ததிகளையும் விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளையும் வேலியடித்து பாதுகாத்து வந்த மகாபிரதான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நம்முடைய பாதுகாப்பின் கரமும் கிருபையின் கரமும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற கரமும் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வேலியடித்து பாதுகாத்து கொள்ளும் ஐயா. இரத்த கோட்டைகளாய் மறைத்துக்கொள்ளும். அக்கினி முதலாய் வேலியெடுத்து தூதர் பணிவிடாவில் கால்வையும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய பிள்ளைகளோடு பேசும், எங்களோடு பேசும், ஒவ்வொருவரோடு பேசும். ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன் அப்பா, பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல. கர்த்தாவே, எங்களோடு கூட பேசி எங்களை உணர்த்தி எங்களுக்கு போதித்து எங்களை நல்வழிப்படுத்தி ஆண்டவரே எங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி ஆண்டவரே வழி நடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறபடியாக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அப்படியாக கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் உம்முடைய சபைக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை நீர் கொடுத்து நீர் பேசுகிறீர். இது கேட்கிறவர்களாய் மட்டுமில்லை, கேட்டு ஆண்டவரை இருதயத்தில் பதித்து அதன்படி நடக்கும்படியான கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உம்முடைய ஜனத்துக்கு கொடுத்து நீர் வழி நடத்தும். ஆசீர்வதியும் பாதுகாத்து வழி நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் யாவருடைய கைகள் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், எதிர்காலங்கள், திருமணங்கள் அப்பா, கற்பத்தின் கனி எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதித்து கடல் இல்லாமல் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வருகைக்கென்று ஆயத்தப்பட தகுதிப்பட பரிசுத்தப்பட கர்த்தாவே நீ கிருபை செய்யும். மனவளனாய் எங்கள் ஆண்டவராய் இயேசுக்கு ஏற்ற மனவாட்டியாய் அப்போ எங்கள் சபையை மாற்றுங்கப்பா, நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும் என்ற தலைப்பில் சத்தியத்தை தியானிக்க போகிறோம். நமக்கு என்ன சிந்தை வேண்டும்? கிறிஸ்துவின் சிந்தை வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த சிந்தை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. இது ஒரு வாரம் தியானிக்கிற சத்தியம் இல்லை. இது 2 வாரம் 3 வாரம் கூட தியானிக்கலாம். அப்படி விரிவாக நம்ம தியானிக்க போனால், ஆனாலும் கூட ஸ்தோத்திரம் இந்த வாரத்துக்குள்ளே முக்கியமான காரியங்களை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் பாருங்க, சிந்தை மனம் 2 ஒன்று தான். வேதத்தில் மனம் என்ற வார்த்தையும் இருக்குதா, சிந்தை என்ற வார்த்தை இருக்குதா? ரெண்டுமே என்ன தான்? ஒன்று தான். அதனால் சோதரம் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது மனம் என்ற வார்த்தை வரும்போது அங்கே சிந்தையை குறிக்கிறது என்று பார்க்குறோம். சோத்திரம். சிந்தை என்ற வார்த்தை வரும்போது மனது என்பது பாருங்கள், நாம் நம்முடைய சிந்தை நம்ம மனதுக்குள்ளே பாருங்கள், நாம் யோசிக்கிறோம் அல்லவா? கர்த்தர் சோதரம் யோசிக்கிறோம், யோசித்து பேசுகிறோம், யோசித்து செயல்படுகிறோம். இப்படி இதான் இதில் தான் கர்த்தர் பாருங்கள். அது மாம்ச சிந்தை மரணம். வேதம் என்ன சொல்கிறது? அன்றி மாம்சத்தினி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களே தான் உலக மனுஷர்கள் உலகத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே மாம்சத்துக்குரியவர்களை தான் சிந்திக்க முடியுது அவங்களால. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆவிக்குரியவர்களை அவங்க அறிய மாட்டாங்க. தேவனுக்குரியவர்களை அவர்களை அறியாததுனால, ரட்சிக்கப்படாததுனால, சத்தியம் தெரியாததுனால அவர்கள் மாம்சத்தின்படி தான் நடக்கிறார்கள். ஏன்னா மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். சரி, அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஆமென். நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவைகளை சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், ஆவியின்படி நடக்கணும். அவனா ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்றால் அர்த்தம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரிகளாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தொடர்ந்து வாசிக்கலாம் 8ஆம் வசனம் வரைக்கும். பார்த்தீங்களா? பாருங்கள், மாம்ச சிந்தை என்ன வந்துடும்? மரணத்துக்கு நேராக கூட கொண்டு போயிடும். சரீர மரணம் 2வது. முதல் மரணம் ஆத்மீக மரணம் என்று சொல்லப்படுகிறதான தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவில் பிளவு உண்டாகிறது தான் என்னது? சோத்திரம். மாம்ச சிந்தை செய்கிற காரியம். மாம்ச சிந்தையே இருக்கக்கூடாது நம்மள்கிட்ட. ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுக்கு ஜெயம் எடுக்கத்தான் என்னது? மாம்ச சிந்தையின்படியே நடக்கிறவர்கள் பாவ சிந்தையிலே தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. பாவம் தான் அவங்களோட போராடும். பிசாசு மாம்ச சிந்தையே அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருப்பான்.
அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு கூட மாம்ச சிந்தை போராடும். நல்ல கவனிங்க, ஊழியர்களாக இருக்கட்டும், விசுவாசிகளாக இருக்கட்டும், அதுக்காகத்தான் என்ன பண்ணுறது, நம்ம ஆவிக்குரிய காரியங்களில் கவனம் செலுத்தணும். சோத்திரம் தேவனை நாமத்தை பாடுகிறது, துதிக்கிறது, ஸ்தோத்தரிக்கிறது, ஆராதிக்கிறது, கர்த்தர் வேதம் வாசித்து ஜெபிக்கிறது, இதெல்லாம் நமக்கு அவசியம் என்பது பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆவிக்குரிய பாடல்களை கேட்கிறது, ஆவிக்குரிய சிந்தையை உடையவர்களாக நம்மை தயார்படுத்திக் கொள்ளுகிறது, இதெல்லாம் அவசியம். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிக்கணும், 2 விதமான மரணம். ஒன்று தேவனோடு இருக்கிற உறவு, சோத்திர அதில் பிளவு பாதிப்பு வரும்போது வருகிறதே சோத்திரம், அது என்னது சோத்திரம் ஆவிக்குரிய மரணம். சரீர மரணம் என்பது ஒன்று இருக்கிறது. அது பொதுவாக மனுஷர்களுக்கு அது உண்டாகிறதும் இருக்கிறது. ஆவியின் சிந்தையோ என்ன செய்யுமா? மாம்ச சிந்தை மரணத்தை கொடுக்கறது, ஆவியின் சிந்தை என்ன செய்யுது? ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆவியின் சிந்தை உடையவர்களாக நம்ம இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைங்க. கர்த்தர் சொன்ன நாம் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம், ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருக்கணும். ஆவிக்குரிய சிந்தை உடையவர்களாக இருக்கத்தான் சபை கூடி வருதல், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தர் சகோதரம் நாம் இங்கே சபையிலும் கர்த்தரை தொழுது கொள்கிறது. நல்ல வாயை திறந்து பாடி ஆராதிங்க. அப்போ மாம்ச சந்தை நம்ம விட்டு போயிடும். அதனால் மாம்ச சந்தை என்பது இது உலகத்தாருக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க. உலகத்தாருக்கு மாம்ச சந்தையோடு தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்க உலகத்தோடு தான் ஒத்து வாழ்கிறாங்க. நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்துக்குரியவன் அல்லாதது போல நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொன்னார். ஆகவே உலகத்துக்குரியவர்கள் தான் மாம்சம் சிந்தை, எப்போதும் மாம்ச சிந்தை இருக்கும். பாவ சிந்தை போராடும். அதனால் பாவத்துக்கு இடம் கொடுத்துருவாங்க, எளிதில் சீக்கிரத்தில் இடம் கொடுத்துருவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆவி சிந்தை உடையவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, ஆவிக்குரிய காரியங்களில் நாம் ஈடுபாடு உடையவர்களாக இருக்கணும். சபை கூடி வருதல், ஐக்கியம், பரிசுத்தம், சாட்சி, உண்மையுள்ள வாழ்க்கை, நீதி, உத்தமம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் கவனம் செலுத்தணும். அதிலெல்லாம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். ஆவின் சிந்தை 2 விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஒன்று தேவனுடைய ஜீவன் வெளிப்படுகிறது, 2வது சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிறது. முன்னே நமக்குள்ளே இருதயத்துக்குள்ளே தேவ சமாதானம் இருக்கும். இன்னொன்று மற்றவர்களோடு கூட நாம் சமாதானம் உடையவர்களாக நாம் செயல்பட, குடும்பத்தோடு கூட சபையோடு கூட நாம் சமாதானம் உடையவர்களாக இருப்போம். பகை உள்ளவர்களாக இருக்க மாட்டோம். மாம்ச சந்தை உள்ளவர்கள் பகையோடு கூட இருப்பார்கள், விரோதம் பாராட்டுவார்கள், சோத்திரம் நம்மை வெறுப்பார்கள். நம்ம வாசித்த அருமையான வேத பகுதி இல்லையா, அதில் நல்ல அருமையான வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டான். மாம்சத்துக்குரியவர்கள் என்ன செய்வாங்க? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், நல்ல அருமையான வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லையா. சோத்திரம் 11ஆம் வசனம், அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், அடுத்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்தில் எப்படி இருங்க? இது ஆவிக்குரியவர்களால் தான் முடியும். உபத்திரத்தில் பொறுமையாக இருங்கள். உபத்திரத்தில் உலக மனுஷர்கள் பொறுமையாக இருக்க மாட்டாங்க, பயங்கரமாக வேதனை இது பண்ணுவாங்க, என்னது ஆத்திரப்படுவாங்க, கோவப்படுவாங்க. ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? தரித்திருக்க முடியுதா? தரித்திருக்கிறீங்களா? ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கிறீங்களா? தினமும் ஜெபிக்கிறீங்களான்னு அர்த்தம். அதோடைய அர்த்தம் அது. ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை இங்கே சர்ச்சுக்கு வந்து ஜெபிக்கிறது நோ யூஸ், பயன்படாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெப ஜீவியத்தில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவசியம் கூடி வர்றது நல்லது. வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை. ஆமாம், இந்த ஆலோசனையெல்லாம் கீழ்ப்பண்ணி நடக்கணும். அதுதான் ஆவிக்குரியவர்களுடைய காரியம். ஆவின் சிந்தை உடையவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான். உங்களை துன்பப்படுத்துறவர்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதியுங்கள். துன்பப்படுத்துவர்கள் என்ன செய்யணும்? ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள். சோத்திரம், யாரையும் நம்ம வாயில் சபிச்சிட வேண்டாம். அல்லேலூயா. மற்றவர்கள் சபிச்சாங்க, அதனால் நான் பதிலுக்கு சபிச்சேன்னா கூட அது தேவனுடைய நீதியின்படி சரியான சரியில்லை. கர்த்தர் சோத்திரம், அவர்கள் சபித்தாலும் நீங்கள் சபியாதிருங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை என்று சபியாதிருங்கள்.
ஒரு சிலருக்கு உலகத்தாருடைய காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாயில் வர்றதே தான் என்னது எப்படி சபிக்கிறதுலாம் புரியுதா? அவங்க எங்கிதிலேருந்து ஆரம்பிப்பாங்க, நீங்கள் நாசமா. சில ஆட்கள் பிள்ளைகளே சபிச்சுட்டு கிடப்பாங்க. என்னது? ஆமாம், பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகளை பொதுவாக பிள்ளைகள் கீழ்ப்படியாது தான். ஆனால் சபைக்குள்ளே சத்தியத்துக்குள்ளே வந்து ரசிக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்கு பயந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? கீழ்ப்படிந்து தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படிவாங்க, சபைக்கு கீழ்ப்படிவாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிவாங்க, ஊழியர்களுக்கு கீழ்ப்படிவாங்க. யார்? ஆமாம், மனம் திரும்பினா நல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்கள். அதே மாதிரி பெரியவர்களும் அப்படி இருப்பாங்க. சோத்திரம் சொல்ல புரியுதுங்களா? சத்தியத்தை நல்லா கவனிங்க. சோத்திரம் இது மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் நடக்கிற காரியம். மாம்சத்துக்குரிய காரியங்கள் வேறு. சோத்திரம் சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படுவாங்க, அழுகிறவனே சந்தோஷம். கல்யாணத்தில் சந்தோஷம், அங்கே சந்தோஷப்படுகிறவனே சந்தோஷப்படணும். சோத்திரம் இது என்ன வீடுன்னு சொல்லுவாங்க? துக்க வீடு. அது உலகத்தில் வேறு மாதிரி வார்த்தையும் கூட பலம் பயன்படுத்துவாங்க. நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். துக்கப்படுகிறவனே என்ன செய்யணும்? ஒரு வீட்டில் ஒரு மரணம், ஒரு துக்கம் அப்படின்னா அங்கே போயிட்டு சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு கூடாது. சிலருக்கு கிண்டல் இது அரட்டை அடிக்கிறதுலாம் இங்கே தான். ஒரு சிலர் ஆண்டோடி உலகத்தில் இருந்தெல்லாம் நான் பார்க்குறேங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது பேசும்போது ஒரு சில காரியங்கள் இது வரும். அதுக்காக சோத்திரம் நம்பிக்கையற்றவர் மற்றவர்கள் போல நாம் அழுது அரட்டிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். துக்க வீடா நம்முடைய சபையில் ஒரு துக்க நிகழ்ச்சி, ஒரு குடும்பம் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அங்கே நம்ம சோதர துக்கத்தோடு கூட நம்ம விருந்து வீட்டுக்கு போகிறதுல பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன்னா அங்கே தான் ஒரு மனுஷனுடைய முடிவை நம்ம பார்க்குறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நல்ல நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ளணும். உலகத்தார் அப்படி நடக்கிறாங்க, அதே போல் நம்மளும் நடப்போம். அப்படி இல்லை. சோதரம் சந்தோஷம். அங்கே போய்ட்டு கல்யாணம் இதில் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சியில் சந்தோஷமாக தான் இருக்கணும். நம்ம சோதர சந்தோஷப்படுகிறோன்னு சந்தோஷப்படணும். அங்கே போயிட்டு உம்முன்னு இருக்கக்கூடாது. எங்கே ஒரு கல்யாணம், ஒரு ஃபங்க்ஷனில் அப்படி போய் என்ன பண்ணக்கூடாது. சிலருக்கு சிரிப்பே வராது. நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வருது. நான் சிரிக்க வச்சுருவேன். அல்லேலூயா. ஏன்னா நான் என்னுடைய இருதயம் இப்போது நான் மன மகிழ்ச்சியை குறித்தெல்லாம் நல்லா இருக்குது, வேதத்தில் இருக்குது. மன மகிழ்ச்சி, சோத்திரம், மன ரம்மியம் எப்படின்ற வார்த்தைகள்லாம் இருக்குது. சந்தோஷமாக இருங்க கர்த்தருக்குள்ளாக. சோத்திரம் துக்கமுகமாகவே இருக்கக்கூடாது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்போ பாருங்க, அங்கேயே சொல்லப்பட்டு ஒருவரோடு ஏக சிந்தையுள்ளவர்களாக இருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் என்ன செய்யுங்க? தாழ்மையானவர்கள். மேட்டிமையானவர்களை சிந்திக்கக்கூடாது. மேட்டிமை, பெருமை, சோத்திரம் அதெல்லாம் வேண்டாம். நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆகாது. தமிழ் சந்தனுக்கு எங்களுக்கு உங்களையே புத்திமார்கள் என்ன செய்யுங்க? என்ன நினைக்காதீங்கன்னு. என்னாதீர்கள் என்ன அர்த்தம்? நினைக்காதீங்க. அதான் சொல்ல, ஒருவனுக்கு தீமைக்கு. ஆமாம், சோத்திரன் உலகத்தார் சொல்லுகிற காரியம் என்ன? அவங்க எனக்கு தீமை செஞ்சாங்க, நான் பதிலுக்கு செஞ்சாங்க. எல்லா மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள், கூடுமானார் உங்களால் மட்டும் என்ன செய்யுங்க? மனுஷன் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்க. அப்படி சொல்லிட்டு தான் ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் 19 சோத்திரம் 20, 21 கூட வாசிக்கலாம். ஒருத்தர், பிரியமானவர்களே. ஆமாம், யாருக்கு இது வரைக்கும் யாரையாவது பழி வாங்கியிருக்கீங்களா? ரசிக்க முன்பாக அப்படி இருந்திருந்தாலும், ஆமாம், என்ன பேசிவிட்டாங்க, நான் பதிலுக்கு நான் பேசுகிறேன், அது பழி வாங்குதல் தான். என்னை திட்டிவிட்டாங்கன்னா பதிலுக்கு திட்டுவேன், என்னை அடிச்சுவிட்டாங்க பதிலுக்கு அடிப்பேன், அதுதான் பழி வாங்குதல் தானே. புரியுதா? இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சோத்துரு. இதை ஊழியக்கார குடும்ப பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை கடைப்பிடிச்சிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கணும். நம்ம வேதத்தை நல்லா வாசிக்கணும். அடுத்து என்னவா? விசுவாசிகள் குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளும் என்ன செய்யணும்? அதை கடைப்பிடிக்கணும். ஆமாம், கர்த்தர் தான் பதில் செய்வார். பழி வாங்குதல் என்ன குறித்து? நானே பதில் செய்வேன், அவர் தான் பதில் செய்யணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் என்ன செய்யுங்க? பழி வாங்கிடக்கூடாது. யாரையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பேச்சிலேயோ செயலிலேயோ நம்முடைய எண்ணங்களிலே பழி வாங்குகிற எண்ணத்தை எடுத்துருங்க, மனதிலிருந்து எடுத்துருங்க. வேண்டாம். இருக்கிறாங்க ஜனங்க பல விதமாக தான் இருக்காங்க. சொந்த பந்தங்கள் இப்படி இருப்பாங்க, கூட பிறந்தவங்க கூட அப்படி இருப்பாங்கங்க. எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு மனநிலையில் இருக்க மாட்டாங்க. அன்றி உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்ய? போஜனை கொடு. அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தலையிலே தலையின் மேல் குவிப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருவே பசியாக இருந்தா, நமக்கு தீமை செய்கிறவர்களே பசியாக இருந்தால் என்ன கொடுக்கணுமா?
அவன் உணவு கொடுக்கணும். தண்ணீருக்கு தேவையோடு இருந்தாங்கன்னா தண்ணீர் கொடுங்க. அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை பாரு. எப்படிப்பட்ட வார்த்தை! ஒரே ஒரு சின்ன வார்த்தை. நீங்களும் தீமையில் வெல்லப்படக்கூடாது. எதனால் வெல்லப்படணும்? தீமையை நன்மையினால் வெல்லு என்று வேதம் சொல்லுகிறது. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ ஸ்தோத்திரம் 8வது வசனம் வரைக்கும் வாசித்தாச்சா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து எப்படி என்றால், மாம்ச சிந்தை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. தேவனுடைய வசனத்துக்குன்னு எடுத்துக்கொள்வோம். நியாயப்பிரமாணன்றது என்னது? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது. அந்த வார்த்தை இங்கே இருக்குன்னு சொல்ல வேணாம். அதாவது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ சோதரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் பார்த்தீங்களா என்ன செய்ய மாட்டாங்க? ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக அதற்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக மாறிடுவோம். சோதரம் புரியுதா உங்களுக்கு? மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருந்தால் நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியாது, செயல்பட முடியாது. சோதரம் ரைட்டு. இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. நம்ம வாசித்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கிற போது கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருத்தர் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரிகளே, நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களும் உங்கள் சரீரங்களை என்ன செய்யணும்? நம்முடைய சரீரம் இருக்கா? ஒவ்வொருத்தர் சரீரத்தோடு இருக்கிறோமா? அப்போ இந்த சரீரத்தை என்ன செய்யணுமா? நாம் ஆவி ஆத்மா சரீரத்தோடு தேவன் நம்மை படைத்திருக்கிறார். இந்த சரீரம் இல்லாமல் சரீரத்துக்குள்ளே தான் விலையேறப்பட்ட சோத்திரம் ஆத்மாவையும் ஆவியையும் வச்சிருக்கிறார். மறைந்திருக்கிறது. வெளி மனுஷன், புறம்பான மனுஷன். உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கணும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் என்னது? மாம்சத்துக்குரிய மனுஷனாக மாறிடக்கூடாது. இது சரீர மனுஷன். சரீரத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் சோத்திரம், பூமிக்குரிய காரியங்களை சோத்திரம், விசேஷமாக தொழில், வியாபாரம், வேலை, இதெல்லாம் அந்த நாடு காரியங்களை செய்யும். அது செய்யணும். குடும்பத்து காரியங்களை இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதுக்கு, நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகிறதுக்கு நம்முடைய சரீரம் ஒத்துழைக்கணும். நம்முடைய சரீரம் அது சோதரம் பிரயாசப்படணும். அதே சமயத்தில் ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், எங்களுடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறான்னு என்று சொல்லி சொல்கிறார். அந்த அனுபவமும் நமக்கு வேணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, வாசிக்கலாம். பரிசுத்தம். என்னுடைய உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான எப்படி ஒப்பிடணுமா? ஜீவ பலியாக ஒப்பிடணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பலிபீடத்தில் சோத்திரம் ஒரு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி பலிபீடத்தில் ஒரு ஆட்டு மாட்டையோ சோத்திரம் பலியிடணும்னா சோத்திரம் அது தலையை வெட்டி அதனுடைய தோலை உரித்து சோத்திரம் என்ன செய்வாங்க? துண்டமாக வெட்டி சோத்திர பலிபீடத்தில் வைத்து நெருப்பு மூட்டி அது சாம்பலாக்கு வரைக்கும் எரிப்பாங்க. அல்லேலூயா. நம்முடைய சுயம் சாம்பலாகிற வரைக்கும் சோத்திரம் தேவ சமூகத்தில் நம்ம முற்றிலுமாக தாழ்த்தணும். அப்போ சாம்பலாகிற வரைக்கும் நம்ம சாம்பலாக அதை பாடல் பாடுறோம். சுயம் எண்ணில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும் என்று சொல்லி நம்ம பாடுகிறோம். அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால, வசனத்தின் வல்லமையினால், இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் நாமத்தினால நம்ம என்ன செய்யணும்? நம்ம சுத்திகரித்து கொண்டே இருக்கணும், பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே வந்துட்டு நம்ம ஜீவபலியாக ஆராதித்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜீவபலியாக ஆராதிச்சிங்களா? ஆண்டவர் கேட்குறார். நீங்கள் எப்படி ஆராதனை என்பது சோத்திர இருதயத்திலிருந்து நல்ல தேவனை நேசிக்கிற நேசத்தில் வருகிற புகழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு வாய் திறக்க விட மாட்டேங்குதுல்ல பாட்டு கூட பாடுறதுக்கு. ஆமாம், அங்கே சோத்திர பாட்டு தெரியலேன்னு சொல்லுவாங்களேன்னு தெரில.
ஆனால் வாயை திறந்து பாடலை பாடணும். அதுவும் உங்கள் மேல் ஆண்டவர் மேலே உள்ள அன்பில் சோத்திரம் உள்ளத்திலிருந்து அந்த பாடலும் துதியும் சோத்திரமும் ஆராதனையும் மகிமையாய் தேவனுடைய சமூகத்தில் செல்லணும். அல்லேலூயா. அது தூபமாக ஏறக்கூடியதுங்க. கர்த்தருடைய சமூகத்தை சென்றடையக்கூடியது நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள். இது சாதாரணமாக நினைக்காதீங்க. அதனால தான் நல்லா ஆராதிங்கன்னு சொல்கிறது. முழு பலத்தோடு ஆராதிங்க, வெட்கப்படாதீங்க. பாவம் செய்யத்தான் வெட்கப்படணும், தேவனை ஆராதிக்கிறதுல வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. துதிக்கிறது, சோத்திரம் பண்ணுகிறது, ஆராதிக்கிறது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்யணும். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம், 2வது வசனம். இது தொடர்ச்சி தான். இதனுடைய தொடர்ச்சி தான் 2வது வசனம். வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதீங்கன்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு ஒத்த வாழ்க்கை வாழாதீங்கன்னு அர்த்தம். வசனம் புரியுதா? இந்த பிரபஞ்சத்துக்கு கூட ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்குன்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துக்கு ஒத்த விதமாக உங்கள் வாழ்க்கையை வாழாதீங்க அப்படின்னு ஊழியர்களுக்கும் வேதம் ஆலோசனை கொடுக்குது, விசுவாசிகளுக்கும் ஆலோசனை கொடுக்குது. தேவனுடைய நன்மை பிரியம், 3வது பரிபூர்ணமாக சித்தம் இன்னது பகுத்தறியத்தக்கதாக. பாருங்கள், இந்த மனது என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, உங்கள் சிந்தை புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. மனம் புதிதாகணும், மறுரூபமாகணும். அதுக்கு தான் கர்த்தர் பிறகு இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:5 சொல்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, ஆலோசனை சொல்லும்போது, கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கிடவுது. வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை தான் என்னிலும் உங்களிலும் இருக்க கிடவுது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்க இருக்குது? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போஸ்தலன் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:16 பாருங்க. 2 வசனத்தை கவனிங்க. இப்போ எனக்கும் உங்களுக்கும் கூட கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கணும். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதா அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கணும். எந்த சிந்தை வந்துடக்கூடாது? மாம்ச சிந்தை வந்துடக்கூடாது, பிசாசின் சிந்தை வந்துடக்கூடாது. ஆமாம், இதெல்லாம் போராடக்கூடிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்களை இது பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? ஆமாம், சோத்திரம் கவனமாக இருக்க உங்களை நான் தூண்டுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்திங்கன்னா 2 கொரிந்தியர் 7:10 சோத்திரம் என்ன? இந்த மனம் திரும்புதல், மனஸ்தாபம், நல் மனசாட்சி, இதெல்லாம் எங்கே உண்டாகுது? நம்முடைய மனதில் தான் உண்டாகிறது. மனஸ்தாபம்னு சொல்கிற பாருங்கள். இப்போ வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 7:10 வாசிங்க. நல்ல இதெல்லாம் அருமையான சத்தியங்கள். சின்ன சின்ன வார்த்தைகளாக இருந்தாலும் இதில் நிறைய ஆழமான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. நல்ல கவனமாக நோட் பண்ணி கொள்ளுங்கள். நல்ல மனதில் கேட்குறவங்க மனதில் பதிச்சு கொள்ளுங்கள். சோத்திரம் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். தேவனுக்கேற்ற துக்கம் அல்லது மனஸ்தாபம்னு எடுத்துக்கொள்ளலாம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு எதுவான என்ன செய்யுதான்? ஆமாம், ரட்சிப்புக்கு எதுவான மனம் திரும்பல் உண்டாக்குறது. புத்திமதி சொல்லுகிறோம், சில சமயம் எச்சரித்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறோம். சோத்திரம் சில சமயம் தேவனுடைய வார்த்தைகளை கண்டிப்போடு போதிக்கிறோம். இது தேவனுக்கேற்ற துக்கத்தை உங்களுக்குள் ஏற்படுத்தினா நல்லது. அல்லேலூயா. ஆனால் அதுக்கு பதில் என்ன வரக்கூடாது? லௌகிக துக்கத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைய, புரியுதா? தேவனுக்கேற்ற துக்கம்னா புத்திமதி சொல்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையின்படி பேசுகிறாங்க ஊழியக்காரங்க, இதற்கு நான் கீழ்ப்படியினேன், இது என்ன எனக்கு பிரயோஜனமாக இருக்குது, என் வாழ்க்கைக்கு இது அவசியம், நான் இதற்கு அர்ப்பணிக்கிறேன். சோத்திரம் என் வாழ்க்கையில் நான் இந்தபடி நான் நடக்கலை, வசனத்தின்படி நடக்கலை, ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவது இது என்னன்னு கேட்டால் உங்களுக்கு ஆவிக்குரிய துக்கம். இது தேவனுக்கேற்ற துக்கம். மாம்சத்துக்குரிய துக்கம் என்ன? எப்போ பார்த்தாலும் புத்திமதி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, எப்போ பார்த்தாலும் எச்சரித்து ஆமாம் கண்டித்து வசனத்தை போதிக்கிறாரு. அப்புறம் இப்படி பேசாமல் முகஸ்துதி பண்ணிக்கிட்டே இருக்கவா? எனக்கு இது வரமாட்டேங்குதே, சொல்லிக் கொடுங்களேன். எப்படி அது இப்படி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு. வேண்டாம், எங்களுக்கு என்ன வேண்டாம்? முகஸ்துதி பிரசங்கம் சொல்லுங்களேன். எங்களுக்கு முகஸ்துதி பிரசங்கம் வேண்டாம். வசனத்தை சத்தியமாக போதித்து எனக்கு எங்களை விலக்கி நல்வழியில் எங்களை நடத்துங்க ஐயா. ஆமாம், நான் உங்களை பரலோகத்துக்கு ஒவ்வொரு கரத்தை பிடிச்சி கொண்டு கூப்பிட்டு போகிறது இல்லைங்க. ஆமாம், உங்களுக்கு பரலோகத்தில் சேர்க்க போகிற கர்த்தர் தான். அல்லேலூயா.
ஆமாம், சோத்திரம். ஆத்தும மணவாளனாக இயேசு மத்திய ஆயத்தில் வரும்போது நீங்களும் நானும் நான் பறந்து போயிட்டு இருக்கணும். அவங்கவுங்க தனித்தனியாக போகணும். சத்தியத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பரிசுத்தமாய், சாட்சியாய், உண்மையாய், நீதியாய் கர்த்தர் சோத்திரம் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றினவர்களாய் நான் மாறும்போது கர்த்தருடைய வரிகளை ஒவ்வொருவரும் சேர்த்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்கிறேங்க. எத்தனை முறை ஒவ்வொரு வாரம் தான் நீங்கள் அநேகரை சந்திக்க முடியுது. மற்ற நாட்களில் வந்து ஜெபிக்க வர கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ சோத்திரம், நல்லா கவனிங்க. நல்ல கர்த்தருடைய வார்த்தையை ஊழியக்காரர் மூலமாக என்னை உணர்த்தி, என்னை பரிசுத்தப்படுத்தி, என்னை சுத்திகரித்து, என்னை சாட்சியாய் வாழ என்னுடைய ஆண்டவரை என்னுடைய வசனத்தை கொண்டு என்னோடு கூட அதை சோத்திரம் அன்னைக்குள்ள பரிசுத்தவான்கள் இப்படி ஜெபிச்சாங்க. என்னை உடைத்து நொறுக்கி என்னை உருவாக்கும். எப்படி நாங்களாம் எப்படி எங்களை ஜெபிக்க வச்சாங்க, எங்களை நடத்தினாங்க. எதை உடைக்கணும்? மண்டையை உடைக்கிறதா? இல்லை, மண்டையோடலாம் உடைக்க வேண்டியதில்லை. யார் மண்டையும். ஆமாம், சோத்திரம். சுயத்தை உடைத்து நொறுக்கி. ஆமாம், சோத்திரம். அது என்னது? ஆமாம், மக்கேற்ற பாத்திரமாக என்னை உருவாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு பரிசுத்தவான்கள்லாம் ஜெபிச்சாங்க. பாட்டுலாம் இருக்குது, அந்த மாதிரி பாட்டு. உடையும் நொறுக்கும் உருவாக்கும். எத்தனை பேர் இப்படி ஜெபிச்சிருக்கிறீங்க? உடைத்தும் நொறுக்கும் உருவாக்கம்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா, ஜெபிச்சிங்கன்னா சோத்திரம் உங்களை நல்லா புதிதாக்கி கொண்டே இருப்பார். அது வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பார்த்தீங்களா? சோத்திரம் எப்படிப்பட்டவர்களுக்கு வாசம் பண்ணுவார்னு கடந்த வாரத்தில் பார்த்தோம். நொறுங்குண்டு பணிந்த என்னது ஆவியுள்ள ஒரு இடத்துல நான் வாசம் பண்ணுவேன். கடந்த வாரத்தில் பார்த்தோமா? 57 அதிகாரம் ஏசாயா 15. நித்திய நம்முடைய ஆண்டவர் யார்? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய நம்முடைய தேவன் யார்? மகத்துவமோ உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான். சரி, இப்படி சொல்லலாம். உன்னதத்தில் மட்டுமில்லை, பரிசுத்த ஸ்தலமாக உங்களை நான் தெரிந்து கொண்டு, நீங்களே தேவன் தங்க ஆலயமாக உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறேன். நான் பணிந்தவர்களின் ஆவியை தாழ்மை. அந்த பணிந்தவர்களின் ஆவி தான் என்னது? தாழ்மை. பேச்சில் தாழ்மை, நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை, நம்முடைய செயலில் தாழ்மை வெளிப்படணுங்க. ஆத்திரம், கோபம், டென்ஷன் ஆகிட்டேன், அதனால் பேசிட்டேன். ஒரு சிலர் சொல்கிறது, அது சொல்கிறது எனக்கு ப்ரெஷர் இருக்கா, அதுக்கு நியாயம் கற்பிக்கிறது. எனக்கு ப்ரெஷர் இருக்கா, டக்குன்னு கோபம் வந்துருச்சு. வரும். உன்னை தண்ணியில் 3 தடவை முக்கி எடுத்தா என்ன தண்ணி? ஆமாம், டாஸ்மாக் தண்ணி இல்லை, என்னது நல்ல ஜில்லு தண்ணியில் நல்லா அப்படி முக்கி எடுக்கணும். எடுத்தா டென்ஷன் போயிடுமா? சொல்கிறத பார்க்கணுங்க. அவனுக்கு ப்ரெஷர் இருக்குது அவருக்கு. ஆமாம், யாருக்கு தான் இல்லை? 40 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் வந்துடுது. சில பேருக்கு 30 வயசில் வந்துடுது ப்ரெஷரு. அதுக்கு என்ன பண்ணுறது? ப்ரெஷர் இருக்குது, அதனால் கோவப்பட்டுட்டாருங்க. நீங்கள் இங்கே கோச்சிக்காதீங்க. அவர் எவராக சோத்திரம் நம்ம பணிந்த இங்கே வேதம் சொல்லி பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கனையில் இருதயத்தை தான் என்ன செய்வாராம்? உயிர்ப்பிக்கிறதுக்கும் அடுத்தும் சொல்லப்பட்டிருக்கிற நொறுகுண்டு பணிந்த ஆவியில் ஒரு இடத்துல வாசம் பண்ணுவார். ஆமாம், தாழ்மை உள்ளவர்களுக்குள்ள இந்த வார்த்தை ஷார்ட்டாக சொல்ல போனால் தாழ்மையும் மனத்தாழ்மையும் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய இருதய தாழ்மை உடையவர்களாய் யாரெல்லாம் நான் இருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களுக்குள்ளே தான் தேவனை வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. சத்தியம் இது தான், வேதம் இது தான். எனக்கு இந்த சத்தியம்தான், உங்களுக்கு இந்த சத்தியம்தான். கடந்த வாரத்தில் சொன்னேன், இந்த ஞாபகப்படுத்த வேண்டியதுனால இப்போ நான் சொல்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்த லூக்கா 15:7 வாசிக்கலாம். லூக்கா 15 அதிகாரம் 7 மனஸ்தாபம் ஆவிக்கேற்ற துக்கம்னு பார்த்தோம். அதுபோல் மனம் திரும்ப அவசியம் இல்லாத குறித்து பார்க்கல. என்ன உண்டாகும்? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. அதற்காகத்தான் நம்ம முயற்சி பண்ணுகிறோம். மனம் திரும்புகிற ஒரு பாவி மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க. மனம் திரும்பணும், தேவனிடத்தில் மனம் திரும்பணும். அது பாருங்கள், அந்த மனம் திரும்புகிறது தான் சிந்தையை திருப்பணும், கர்த்தர் பக்கத்தில் திருப்பணும், தேவன் பக்கமாக திருப்ப வழி நடத்தணும். நம்முடைய ஜபங்கள், நம்முடைய துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள், ஸ்தோத்திரம். ஆமாம், எத்தனை பேர் கிறிஸ்துக்குள் நடத்திருக்கிறீங்க நீங்கள்?
சபைக்கு வரும்போது ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி எண்ணங்கள் வரவே வராதா உங்களுக்கு? எப்போ வரும்? ஐயா அந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கொண்டு வந்துடும் ஐயா அப்படியான்னு சொல்கிறீங்களா? தலையாட்டுறீங்க. சரி அப்படியா தலையாட்டுங்க, எங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாக இருக்கும். ஆமாம் புதிய ஆத்மாக்களை கூட்டு வாங்கன்னா எங்கே கூட்டு வாரீங்க நீங்கள்? ஏம்மா கூட்டு வரீங்களாப்பா? மகளுங்களே கூட்டு வாங்க ஐயா, அம்மாவர்களை கூட்டுவாங்க, ஐயாமார்களை கூட்டுவாங்க. யாரும் சொல்கிறாங்களே கண்டிப்பான்னு. யார் இது? இவர் பிரபாகர் தான் சொல்கிறாரா? ஆடாடாடா, நீ முயறு ஒப்புக்கூடும் சீக்கிரமாகும் உண்மை நான் சத்தியத்துக்கு ஒப்புக்கூடும் ஐயா. சரி கூட்டு வரேன்னு சொல்கிறேன். முதல் குடும்பத்தை கொண்டு வரும், அடுத்து மற்றவர்களை கொண்டு வருகிறது பார்க்கலாம். என்ன ஐயா பிரபாகர் ஐயா? கர்த்தர் உண்மையை ஆசீர்வதிக்கட்டும். சரி ரைட், பரவாயில்ல. அதையாவது சொல்கிறாரு, கண்டிப்பாக கூட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், இந்த வருஷத்தில் கூட்டு வர்றது மட்டும் இல்லை, ஞானஸ்தானம் எடுக்கணும். சரியா? சொல்கிறது கட்டாயம் இல்லை, ஆனால் எடுக்க வேண்டியது அவசியம். ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுங்க. 2 காரியம் இருக்குது. ஜலம்ன்றது ஞானஸ்தானம், ஆவின்றது பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்வது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கவனத்தில் வைங்க. அன்பை உங்கள் மேலே உங்களை அன்புனால தான் நான் பேசுகிறேன். ஆனால் சில சமயம் உங்களுக்கு புத்திமதி சொன்னாலும் சில சமயம் கண்டித்தாலும் அது அன்பினால்தான்ன்றது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாலாம் அன்பினால தானே கண்டிக்கிறாங்க, புத்திமதி சொல்கிறாங்க. அப்படி தான் எடுத்துக்கிறீங்களா? எங்கள் அம்மா கோபக்காரங்க, எங்கள் அப்பா கோபக்காரருங்க, சோத்திரம் ஏதாவது திட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிள்ளைங்க உங்கள் மேலே உள்ள அன்பினால தான் புத்திமதி சொல்கிறாங்க. அல்லேலூயா. அது குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வந்துன்னா உங்களை அடிக்க மாட்டாங்க. அடிக்கிறாங்களா? இப்போ நான் கேட்குறேன், இந்த பாப்பா சொல்லுது என்னையே அடிக்கிறது இல்லை. அவர்கள் இதெல்லாம் அடித்து வளர்க்குற வயசு. எங்கள் பேத்தி நல்ல பேத்தி முன்னாடி வந்துடுது, ஆவிக்குரிய பேத்தி சோதரம் பற்றிக்கலாம் முன்னாடி வந்து உட்காந்துருக்குது. இந்த சொல்கிறேன், எங்கள் அப்பா அடிக்கிறது இல்லை, அம்மாவும் அடிக்கிறது இல்லை. சரி ரைட்டு, சொல்கிறது கீழ்ப்படிஞ்சு நட. அப்பாவும் அடிக்கிறது இல்லை, அம்மா அடிக்கிறது இல்லைன்னு நீ என்ன பண்ணக்கூடாது சொல்ல. கீழ்ப்படியாமல் நடக்கக்கூடாது. நல்லா நோட்ஸ் எழுதுங்க. இந்த பாப்பாக்குள்ள ஆர்வத்தை பாருங்கள். நோட்ஸ் எழுதுது. எத்தனை பேர் சும்மா உட்காந்துருக்கிறீங்க? சரி பாருங்கள் அதான் வாஞ்சி பாருங்கள். முன்னாடி வந்துடுது. இந்த பேத்தி வந்த உடனே முன்னாடி வந்துடும். இந்த பேத்தி மேலே ரொம்ப பெரிய நிறைய பேத்திகள் பேரப்பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, மகனுங்கள்லாம் இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. சபையில் பாருங்கள், வேறு என்னங்க வேணும் நமக்கு? இது இருந்தால் போதுங்க. இந்த அன்பின் ஐக்கியம், இந்த கிறிஸ்துவின் ஐக்கியம், இந்த தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு இது இருக்குது, இணைப்பு இருக்குது. இது இது பரலோகம் வரைக்கும் கொண்டு போகிறது. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படாத நம்ம உறவுகள்லாம் பரலோகம் வர முடியாதுங்க. ஆனால் அவர்களும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவர்களும் சோத்திரம் சொந்த குடும்பத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, ஆவிக்குரிய குடும்பத்தில் வந்துட்டாங்கன்னா அவர்களும் பரலோகம் வந்துடுவாங்க. வரணும் தானே? நம்முடைய குடும்பத்தில் உள்ள தாப்பன்மார், பிள்ளைகளுடைய தாப்பன்மார் வரணுமே, சகோதரிகளுடைய கணவர்மாருக்கு வரணுமே, பரலோகத்துக்கு வரணுமே, பெற்றோர்கள் முக்கியமாக பெற்றோர்கள் வரணுமே. எனக்கெல்லாம் ரொம்ப ஜபத்தில் நான் மண்டாடிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. தினமும் நீங்கள் ஜெபிக்கலைன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பெற்றோருக்காக, உங்கள் உடம்புற சகோதர சகோதரியுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கலைன்னா உங்களுக்குள்ள தேவன் கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் தவற விடுகிறீர்கள். அதை செய்யக்கூடாது. சரி, இப்படி சொல்லிட்டு போகலாம். அப்போஸ்தலர் 23:1 வாசிங்க. நல்மனசாட்சின்னு சொல்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். உற்று பார்த்து என்ன சொன்னார்? உண்மை 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 எல்லா விஷயங்களிலும் சொல்கிறாரு. உண்மையாக கர்த்தருக்குள் வந்த பிற்பாடு அவருடைய வாழ்க்கையே எப்படி முன்னாடி வாழ்க்கை என்னது? பாவ வாழ்க்கை. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற வாழ்க்கை, சபையை துன்பப்படுத்துகிற வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த மனுஷன் கர்த்தர் சபையை கட்டுகிறவராய் மாறிட்டார். அல்லேலூயா. தேவனை நேசித்து தேவனுக்காக வாழுகிறவராய் மாறிவிட்டார். பார்த்தீங்களா? அதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வாழ்க்கை அப்படியே எப்படி மாறிடணும்னா நாமே ஆச்சரியப்படத்தக்கதாய் ஜீவியம் மாறணும். அதுதான் சரியான மனம் திரும்புதல். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுக்கு முன்பாகவும் அப்படி தாங்க இருந்தார், ரட்சிக்கப்படுக்கு முன்பாக இப்படி தாங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது நல்ல சாட்சியா?
ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வந்துருச்சுங்க. என்னை குறித்து சொல்லணும், உங்களை குறித்து சொல்லணும். அல்லேலூயா. சோதரன் இந்நாள் வரைக்கும் சொல்கிறாரு, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நான் எப்படி இருக்கிறேன்? நல் மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக என்பது சொன்ன நல் மனசாட்சியோடு. பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மனது சம்மந்தப்பட்ட விஷயம். மனஸ்தாபம், மனம் திரும்புதல், நல் மனசாட்சி. சோத்திர இதிலிருந்து தான் அந்த சிந்தை பாருங்க, மனது இதை தொடர்ச்சி தான். நல்ல அருமையான சத்தியங்கள், நல்லா கவனமாக கவனிங்க. இது இந்த வசனத்துக்கு, இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பிள்ளைகள் இருக்கட்டும், பிள்ளைகளை கவனிக்காதீங்க, நீங்கள் வசனத்தை கவனிங்க. ஸ்க்ரீனில் போடப்படுகிறது, நான் போதிக்கிறேன். சோத்திர வசனம் நீங்கள் பைபிளை பார்க்கணுனாலும் பைபிளை பாருங்கள். சோத்திர யோவான் 7:17 வாசிங்க. யோவான் 7:17 ஏசப்பா சொன்ன 2 வார்த்தைகளை நான் சொல்கிறேன் புதிய ஏற்பாட்டில். சொல்கிறார், யாருடைய சித்தத்தின்படி? பிதாவின் சித்தத்தின்படி சொல்கிறார். இன்றைக்கி நம்ம கர்த்தருடைய சித்தம், தேவ சித்தத்தின்படின்னு சொல்லலாம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம்? தேவனால் உண்டான உபதேசம். அது தேவனால் உண்டான உபதேசமா? ஆண்டவர் சுயமாக எப்பயாவது பேசினாரா? தேவனுடைய உபதேசத்தை பிதா என்ன போதித்தாரோ அதைத்தான் சொன்னார். சோத்திரம். அதோடு கூட அப்போஸ்தல உபதேசம், அது தேவனால் சோத்திரம் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. முழு வேதாகமும் கர்த்தருடைய வார்த்தைங்க. அல்லேலூயா. சரி, நான் சுயமாய் பேசுகிறோன் என்று அறிந்து கொள்வான் சோத்திரம் என்று சொன்னார். இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், மத்தேயு 23:37. சோத்திரம் பாருங்க, ஒரு ஆண்டவர் ஒரு ஆதங்கத்தோடு சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்களேன். எருசலேமே எருசலேமே, மத்தேயு 23:37 பாருங்க. என்ன செஞ்சான்? எருசலேமே எருசலேம்னா அந்த பட்டணம் தீமை செய்யலை. எருசலேம் பட்டணத்தில் இருந்த ஜனங்கள், அந்த இஸ்ரவேலர்கள், சோத்திரம் அந்த யூதர்கள் என்று சொல்லலாம். சோத்திரம் பாருங்க. எருசலேமே எருசலேமே, எருசலேமில் உள்ள பட்டணத்தாருன்னு அர்த்தம். தீர்க்கதரிசிகளை கொலை செய்து என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஊழியர்களை கொலை செய்து உன்னிடத்தில் கர்த்தர் வந்து என்ன பண்ணார்? அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஊழியர்களை அனுப்பினார். அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிந்து கொன்றதை பார்க்குறோம். அதையும் சொல்ல, அனுப்பப்பட்ட கல்லெறிகிறவர்களை கோழி தன் குஞ்சுகளை. அப்போ பாருங்கள், இது வந்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன ஆதங்கத்தோடு சொன்ன வார்த்தை. ஆமாம், தன் குஞ்சுகளை சிறையங்களை கூட்டி சேர்த்துக்கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன். உன்னையும் உன் பிள்ளைகளையும் கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. இன்றைக்கி மனது இருந்தால் தாங்க இன்றைக்கும் ரசிக்கப்பட முடியும். இல்லாட்டி எத்தனை வருஷம் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ண மாட்டாங்க? ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. மனசு இருந்து சோத்திரம் அந்த நாட்களில் இருக்கிற காரியங்களை பார்க்குறேன். சோத்திரம் ஒரு முறை சோத்திரம் சத்தியத்தை சுவிசேஷத்தை கேட்கும்போது உடனே கீழ்ப்படி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது அவசியம் இருக்கிறது. நீங்கள் நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. அன்றைக்கி சொல்ல வேண்டியதில்லை, அவங்களா கேட்டாங்க. தண்ணீர் இருக்குதே, எத்தியோப்பியா மந்திரி கேட்டாரா? தண்ணீர் இருக்கிறே, நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு என்ன தடை? நீர் முழு மனதோடு விசுவாசித்தால் ஞானஸ்தானம் எடுக்கலாம். பார்த்தீங்களா? சரி, ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. சில பேர் எடுக்காமல் இருக்கிறீங்க. எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்கிறது அவசியம். ஆண்டவர் உங்கள் நல் மனசாட்சியின் உடன்படிக்காது. அதோடு கூட நீங்கள் அப்போ உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளைகளாக அதிலிருந்து இனிமேல் கர்த்தருக்காக வாழ தீர்மானிக்கிறது ஒரு காரியம். ஆமாம், அதை நீங்கள் செய்யணும். கர்த்தர் சோதரன் இப்போ உங்களுடைய நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. பரலோகத்தில் குடும்பத்தில் இணைக்கப்படுறீங்க. அவருடைய சரீரமாகிய சபையிலும் இணைக்கப்படுறீங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருக்கிறீங்க. சில பேர் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கட்டாயப்படுத்துறதில்ல, ஆனால் சொல்ல வேண்டிய சத்தியத்தை நாங்கள் சொல்லித்தானே ஆகணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அடுத்த பாத்தில் வேதத்தில் காணப்படும் மனம் என்ற வார்த்தை அல்லது சிந்தையை குறித்த சொல்கிறத வார்த்தையில் பார்க்கலாம். இங்கே மனம் என்ற வார்த்தை அதிகமாக சொல்லப்பட்டிருக்குது. மனம் என்று சொல்லும்போது அது சிந்தை தான் பார்க்குறோம். மனம், வேதத்தில் மனம் சிந்தை என்று சொல்லுகிற 2 பதமும் ஒரே காரியத்தை தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. சிந்தை
மனம் அப்படின்னா நமக்குள்ளே உருவாகிற யோசனைகள், அதன் மூலமாக நம்ம செய்கிற செயல்கள் அடுத்து அது கிரியையில் வெளிப்படும். அது கிரியைன்ற லிஸ்ட்டில் வரும். சரி, இப்போ பாருங்கள், சில வசனங்களை வேகமாக வாசிங்க. மனமகிழ்ச்சி, மனரம்மியம், மனப்பூர்வம், மன உறுதி, மனோவாஞ்சை, போதுமென்கிற மனது, மன உண்மை, மன உத்தமம், உற்சாக மனம், மன உருக்கம், இதெல்லாம் சீக்கிரமாக ஒரு மனம். இந்த வார்த்தையெல்லாம் சீக்கிரமாக வாசிங்க. ஸ்தோத்திரம். நான் 2 வசனங்களை கொடுக்குறேன். சில இடத்துல ஒரே வசனம் தான் வரும். நீதிமொழிகள் 15:13, சங்கீதம் ஒருத்தர் 119:77. நீதிமொழிகள் 15:13. ஆமாம் சகோதரிகளே, ஐயா சகோதரர்களே, மன மகிழ்ச்சி இருந்தால் உங்கள் முகம் எப்படி இருக்கும்? அப்படியே மலர்ந்து இருக்கும். சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. இல்லைன்னா மன மகிழ்ச்சி இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? அது எத்தனோ டிகிரியில் இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்களே, அது என்ன? அது எனக்கு சொல்ல தெரில. அது என்ன 90 டிகிரியா 60 டிகிரியா அப்படி நம்ம முகத்தை வச்சுக்கக்கூடாது. நல்லா மலர்ந்து இருக்கணும் முகம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சி தர நல்லா தினமும் மன மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறீங்களா? நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதை தான் நீங்கள் செய்வீங்க. இன்னிலிருந்து தீர்மானிங்க. என்னது? மன மகிழ்ச்சியாக நான் போதும் இருப்பேன், சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோத்திரம் இல்லைனாலும் சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா, மன மகிழ்ச்சியோடு நான் இருப்பேன் ஆண்டவர். தீர்மானிங்களேன். சோத்திரம். 10 வருஷம் உங்களுக்கு ஆயுசு கூடிரும். முன்னே தான் இருப்பேன்னா 10 வருஷம் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நான் ஆலோசனை சொல்லிடுறேன். சந்தோஷமாக இருந்தீங்கன்னா 10 வருஷம் கூடும். நீங்கள் மன மகிழ்ச்சிக்கு இடம் கொடுக்காம துக்கமாகவே தான் நான் இருப்பேன், இதுதாங்க என்னுடைய பழக்கம், நான் பிறந்த நாள்லேருந்து இப்படி தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சீக்கிரமாக டிக்கெட் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சொல்லிடுறேன். அப்புறம் அப்பா முன்னாடி சொன்னாரே தெரியாமல் போச்சு, இப்படி நான் சீரியஸாக நம்ம இப்போ நான் கையை காலை வெட்டிக்கிட்டு கிடக்கிறேனே அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆமாம், சோத்திரம். உண்மையை சொல்கிறாங்க. மன மகிழ்ச்சியாக இருந்தால் ஆயுசு கூடும். உண்மை தானே? டாக்டரில் என்ன சொல்கிறாங்க? நல்லா இதுக்கெல்லாம் டாக்டர்கள் சிரிக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இதில் இல்லாமல் நம்ம கிறிஸ்துவ ஜீவித்தில் வந்துடுச்சு சிரிப்பு அபிஷேகமா. என்னையா கூத்து கட்டுறீங்க? ஆமாம், சோத்திரம். அப்படியாவது சிரித்து கொஞ்சம் சிரித்து கற்றுக்கிறீங்களா? அது எதுக்கு? எங்கேருந்து? இது வெளிநாட்டிலேருந்து வந்த சரக்கு இது. ஏங்க நல்லா நீதிமான் பாடி மகிழ்கிறான்னு இருக்குதுங்க. இப்படி சும்மா கட்டாயப்படுத்தி சிரிக்க வைக்கிறது வேற, நம்ம இயல்பாக சிரிக்கிறது வேற. நான் சொல்கிறது சரியா இருக்கா? கட்டாயப்படுத்தி ஒருத்தரை சிரிக்க வைக்க, இயல்பாகவே குடும்பத்தில் எப்படி பேசுங்க, நல்லா கலகலப்பாக பேசுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. நான் வீட்டில் அதெல்லாம் நான் பழக்கப்படுத்துவேன். இங்கேயும் அப்படி தானே இருக்கிறேன், வீட்லேயும் அப்படி தான் கலகலப்பாக இருப்பேன், புத்திமதியும் சொல்லுவேன், எல்லாம் சரியாக கொண்டு போவேன். 2 இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். என்னது? புத்திமதி, கலகலப்பு. உங்கள் வீட்டில் என்ன எப்படி இருக்குது? வெறும் புத்திமதியினே போயிட்டு இருந்தீங்கன்னா கலகலப்பு வராமல் போயிடும். கலகலப்பு இருக்கணும், இது இருக்கணும். சோத்திரம். ஆமாம், மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை நிச்சயம் தரும். சந்தோஷம், முக மலர்ச்சியாக இருந்து பாருங்களேன், ஆயுசு கூடுங்க. கர்த்தர் வர வரைக்கும் ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் தேவனுடைய கையில் தான் இருக்குது. நம்முடைய காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, நல்லது. மன துக்கத்தினால் என்ன செய்யும்? ஆவி முறிஞ்சு போச்சுன்னா சோத்திரம். ஆமாம், இது வந்துடும். சகோதரி ஒரு சோத்திரம், அதுக்கு கல்யாணம் ஆகி புருஷனை சரியாக வாய்க்காமல் சோத்திரம். ஒரு தங்கச்சி நேற்று ஃபோன் வந்துச்சு. சோத்திரம். என்னது? ஒரு மாதிரி மனநல பாதிப்பில் இருக்குது. அப்படியே உம்முன்னு இருக்கும். நல்ல சந்தோஷம் வருமா ஒரு ஆள். இப்போ புருஷனும் போச்சு, கடைசியில் பிள்ளையும் இருந்துச்சு. ஒரு பிள்ளையும் அது வயிற்றில் குழந்தை இருக்கும்போது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சோத்திரம். அப்புறம் இறந்து போச்சு. ஒரு 8ஆம் மாதம் நம்ம இறந்து போச்சு. தனியாக இருந்தது. சோத்திரம். அதை எப்படியோ இதை கொண்டு வந்து இதான் நல்லா எல்லோரும் கூட சந்தோஷமாக இரு, கலகலப்பாக இரு. வேலை இது ஒரு இடத்துல வேலை செஞ்சு ஒரு ஸ்கூலில். சோத்திரம். பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்களா, மனநல டாக்டர் போய் பாருங்கன்னு இருக்காங்க. என் தங்கச்சிக்கு ஒரு சகோதரிகளே, என் தங்கச்சிக்கு உடம்பு சகோதரிக்கு இந்த நிலம் வந்துச்சு, உங்களுக்கு அந்த வரக்கூடாதுன்னு கர்த்தரை பிரார்த்திக்கிறேன். அல்லேலூயா. மனநல டாக்டர்கிட்ட போகணுமா? நம்ம வைத்தியராகிய பரம வைத்தியரை நம்ம பிடிச்சிக்கொள்வோம். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி சொல்கிறது தான் இது. இன்றைக்கெல்லாம் எப்போதும் அடிக்கடி நான் சொல்லவும் விரும்புகிறேன். எல்லாம் கர்த்தருக்கு மலைமகிழ்ச்சியாக இருங்க. வாழ்க்கையில் துக்கம் இருக்குங்க. வாழ்க்கையில் என்ன இருக்கும்? உங்கள் உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொன்னாரா?
உபத்திரம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த பூமியில் இல்லை. உபத்திரமே வேணாம்னா நம்ம ஜெபம் பண்ணி சீக்கிரம் இங்கே போய் சேர்ந்துடலாம். நம்ம இருக்க வேண்டிய கடமையெல்லாம் இருக்க வேண்டியதில்லை, செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இருக்குல்ல. அப்போ என்ன செய்யணும்? நல்ல முகமலர்ச்சியோடு சிரித்த முகத்தோடு கலகலப்பாக இருங்க. இனிமையாக அது கற்றுக்கொள்கிறீங்களா? அதுக்காக ரோட்டில் போகும்போது நம்ம அப்படியே சிரிச்சுக்கிட்டே போங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத அது வேறு மாதிரி நினச்சிருவாங்க. என்னது இது கீழே பார்த்து போக வேண்டிய கேஸ் அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல சாதாரணமாக அதை பார்க்கணும். நான் முகமலர்ச்சியாக பாருங்கள், சிரித்த முகத்தோடு புன்னகையோடு அப்படி இருந்துட்டா சோத்திரம் நம்மளை பார்க்குறவங்களுக்குள்ளாக என்ன வந்துடும், ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறவங்களுக்கு சந்தோஷமாக என்ன சொல்லுவாங்க, முகம் மலர்ந்துடும் இல்லையா? அப்படியே சோத்திரம் என்னது இந்த நாயெல்லாம் உரும்பும் பார்த்தீங்களா? சில நாயெல்லாம் வளர்க்குறீங்களே, நாயெல்லாம் பத்திரமா ஒழுங்கமாக பார்த்து, நாயினால் பெரிய பிரச்சனை இருக்குன்றாங்க. சரி ரைட், வச்சிருக்கிறவங்களுக்கு சோத்திரம், நல்லபடியாக ஊசியை போட்டு உங்களுக்கும் ஊசி போட்டு பத்திரமா உங்களை பார்த்து உங்களையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, நாயையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. சோத்திரான சில சபையில் தெளிவாக சொல்லிடுறாங்க. சரி சொன்னால் சங்கடப்படுவீங்க, வேணான்னு நினைக்கிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் வேண்டாம். அதை சொன்ன வார்த்தையெல்லாம் ரொம்ப ஒரு சிபிஎம் சபையில் வீட்டு சந்தைக்கு போனாங்கன்னா நாய் கடித்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்களாம். நான் அதான் சொன்னார். சரி நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேணாம், ஆனால் சொன்னது சொல்கிறேன், நான் அவங்க சொன்னது சொல்கிறேன். நாயை வளர்க்குறது ஒன்று தான், பேயை வளர்க்குறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சோத்திரம். இன்னும் முஸ்லீம் கூட பாருங்கள், நாய் வளர்க்க மாட்டாங்க, பூனை கூட இதை கூட வளர்த்துறாங்க. அது வந்துச்சுன்னா அதுக்குன்னு கட்டாயப்படுத்தி வளர்க்குறது இல்லை, அப்படியே வந்துச்சுன்னா சேர்த்துக்கிறாங்க. இல்லைன்னா இதில் அவங்களுடைய காரியங்களை பாருங்கள். வீட்டில் நாய் வளர்க்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? முஸ்லீம்கள் நாய் வளர்க்க மாட்டாங்க. நாய் கடிபட்டு எத்தனை பேர் சொந்த நாயால் கடிபட்டு ரேபிஸ்ன்றது மோசமானதுங்க. சோத்திரம். அது வந்துடுச்சுன்னா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். அது ஒரு கொடிய நோய். நாய் கடியினால் வருகிற நோயில் ஒன்று என்னது, ரேபிஸ். அதனால் இது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிறவங்க நம்ம அந்த நாயை என்ன சரி நல்லபடியாக வச்சு இது பண்ணுங்க. ஏன்னா குறிப்பிட்ட 15 வருஷம் தான் உயிர் வாழும் அந்த நாய் பொதுவாக, அதோடைய லைஃபு. சோத்திரம். அதுக்கப்புறம் நாய் வளர்க்காதபடிக்கு சோத்திரம். இன்னொன்று சொல்கிறேன், கர்த்தர் நம்மை காக்கணுமா அல்லது நாய் நம்மை காக்கணுமா? நான் கேட்குறேன். வேதம் சொல்லுகிற கர்த்தர் உங்களை காப்பார், கர்த்தர் உன்னை காப்பார் அப்படின்னு இருக்குது. வேதத்தில் எந்த இடத்துலையாவது நாய் உன்னை காக்குன்ற, நானும் இது வரைக்கும் பைபிள் எத்தனோ முறை படிச்சிருக்கிறேங்க, நாய் உன்னை காக்கும்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதப்படலைங்க. இப்போ இது படிச்சிருந்தா சொல்லுங்கள். சிரிக்கிறீங்களே, சிந்திங்க. நாய் உன்னை காக்கும்னு சொல்லி பைபிளில் ஒரு இடத்துல எழுதப்படலைங்க. அப்படின்னு இருந்தால் சொல்லியிருக்கும்ல, வேதம் சொல்லும்ல, நாய் உன்னை காக்கும், கர்த்தர் உன்னை காப்பார், உன் போக்கே வரத்தை என்றென்றைக்கும் காப்பார் அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வீட்டை காவாராயில் காவலர் விரித்திருக்கிற விருதா. அப்போ சோத்திரம் இதெல்லாம் சத்தியங்க, வேதத்தில் உள்ள வார்த்தை. அதனால் சோத்திரம் ஏதோ இப்போ செல்ல பிராணியா அப்படி. இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எங்களுக்கு ரிலாக்ஸுக்காக நாங்கள் வளர்க்குறோங்க. என்னது மனசு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி போனால் சோத்திரம். கர்த்தருடைய வேதம் மன மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் கவனம் செலுத்தலாமே. நாயோட கொஞ்சம் விளையாடுறதுக்கு சரி, அதுக்கு மேலே போனால் என்னது சோத்திரம். பட்டுன்னு பாஞ்சிட போது பார்த்து கத்து நினச்சி அது என்னமோ அடிக்க போகிறாங்கன்னு நினச்சி செம்மையாக கத்துவார். அப்படியா? சரி சரி சரி. இல்லை வீட்டில் வளர்க்குற நாய் கொஞ்சம் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், பெருமாள் கடிக்காது, வெளியாளுகள் தான் கடிக்கும். நீங்கள் அதான் வெளியே போட்டிருப்பாங்களே, நாய்கள் ஜாக்கிரதை. ஆமாம், நாய் வளர்க்குறவங்க தயவுசெய்து அவங்க வெளியே போர்டு போடுங்க. என்னது உங்கள் கேட்டில் நாய்கள் போட மாட்டாங்களா? கடிச்சுப்பதா? பார்த்தீங்களா? எங்க நானே கடி வாங்கின ஆளுங்க. நான் 8 வயசுன்னு நினைக்கிறேங்க. நாய் கடிச்சிருச்சு, என்ன அது தொடையில் கடிச்சிருச்சு. அவன் போட்டு ஊசி போட்டு, அதெல்லாம் நாய் பார்த்தா எனக்கு அலர்ஜி தான். நான் ஒரு விசுவாசி வீரன் தான். ஆனால் நாயை கண்டா ஒதுங்கி போயிடுறேன். இப்போ அதுக்காண்டியே நான் போகாமல் இருக்கிறதில்ல. அப்படியே என்ன பண்ணிடுறது, ஒதுங்கி போயிடுறது. அதனால் நாய் கடி வாங்கின ஆள். அதனால் எத்தனை பேர்லாம் நாய் வளர்த்து கடி வாங்கினீங்களோ, அல்லது தெருநாய் கடி வாங்கினவங்களாம் கையை வரத்துக்கும் பார்ப்பாங்க. என்னது இத்தனை பேர் வருத்திக்கிறீங்க, நாய் கடி வாங்கியிருக்கீங்களா?
ஏசப்பா 7-8 பேர் தூக்குறீங்களே, இப்போ வேண்டாம். சரி சரி, இப்போ விஷயத்துக்கு வருவாங்க. வாங்க, மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119:77. நான் பிழைத்திருக்கும்படி உங்கள் இறக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. ஆமாம், இதில் மனமகிழ்ச்சியாக இருந்தால் சோத்திரம். அது எனக்கு மற்ற மனமகிழ்ச்சியை ஏன் தேட போகிறோம்? வேதம் மனமகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அல்லேலூயா. நல்ல பாடல், துதி பாடல்களை போடுங்க, சோத்திர பாடல். நல்ல வீட்டில் நல்ல சோத்திரம். இதுக்காக செலவு பண்ணால் 10 பரவாயில்ல. இப்போ இன்றைக்கி தான் மொபைலில் நல்ல ஒரு பாட்டு இது மொபைலில் போட்டோம்னா நல்ல சவுண்டு நல்லா ஏற்றி வச்சிட்டோம்னா நல்லா வீடு முழுமையாக கேட்குதே. ஒரு காலத்தில் ஸ்பீக்கர் தான் செட் பண்ணுவாங்க, 2 ஸ்பீக்கரு, சின்ன சின்ன ஸ்பீக்கராக. அப்படி சில இடத்துல 4 இடத்துல கூட வைப்பாங்க, 4 ரூம் இருந்துச்சுன்னா. இன்றைக்கி அது தேவையில்லை. நல்ல ஒரு சென்ட்ரலான ஒரு இடத்துல வச்சிங்கன்னா, ஹாலில் வச்சிங்கன்னா நல்லா கேட்குது. சோதரம். நல்ல கர்த்தரை துதிக்கிற பாடல், சோத்தரிக்கிற பாடல், ஆராதிக்கிற பாடல், ஜப பாடல், இப்படி எத்தனோ பாடல்கள் நம்மளை மனமகிழ்ச்சி ஆகுது. பாடல் அதான் வேதம் சொல்லுது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். இது மறக்காதீங்க, சங்கீத புஸ்தகத்தில் இருக்குது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். சரி, பொறுமையாக அது பாருங்கள். அடுத்த வசனம் நீதிமொழிகள் 15:15 வாசிங்க. பிலிப்பியர் 4:11-12 வசனம் வாசிங்க. மனரம்மியம். 1 மனமகிழ்ச்சி, 2வது மனரம்மியம். வாசிக்கலாம். சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள். ஆஹா, என்ன மாதிரி வார்த்தை! மனரம்மியமாக இருந்தால் அது நித்திய விருந்து போல் இருக்குதான். அல்லேலூயா. அந்த மனரம்மியத்தில் நல்லா பழக்கப்பட்டவர் யார் சொல்லுங்கள்? பவுல் தான். வாசிங்க, இந்த வசனம் தான். பிலிப்பியர் 4:11 வசனம், 12 வசனம். மனரம்மியமாக இருக்க கற்றுக்கணும்னு. மனரம்மியமாக இருப்பது என்பது என்ன? இங்கே விளக்கம் இருக்குது, நான் சொல்கிறேன். எங்கே? இந்த வசனத்தில் விளக்கம் இருக்குது. எனக்கு குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க, சகோதரிகளே, சகோதரர்களே, பிள்ளைகளே, எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க நானும் கற்றுக்கொள்றதுக்கு ஒப்பு கொடுத்துருக்குறேன். மனரம்மியமாக இருக்கணும் எப்போதும். நீங்களும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. சோத்திரம். மனரம்மியமாக இருப்பது என்ன? அடுத்த வசனத்தில் விளக்கம் இருக்குது. என்ன இருக்குது? ஆமாம், நல்ல பாருங்க. சோத்திரம் இருக்கும்போது நல்லா என்ன பண்ணுங்க, சோத்திர சாப்பிடுங்க. அதுக்காண்டி ஒரே நேரத்தில் சாப்பிட்டு காலி பண்ணிக்கிறாங்க. சிலர் பேர் இருந்தால் போதும், ஒரு 5000 ரூபா இருந்தால் போதும், 5 நாளில் காலி பண்ணுற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அது நான் சேமித்து வச்சு சோத்திரம் நல்லபடியாக அவருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அங்கே உடனே ஊருக்கு போகிறது சில ஆளுக்கெல்லாம் பார்க்கணும். காசு வந்துச்சுன்னா அது கடன் வாங்கி கூட ஜாலியாக இருக்குது அப்படிலாம் நினைக்கிறாங்க. நோ நோ நோ, கடன் வாங்காதீங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் சபையில் ஜபிச்சுக்கிட்டே இருக்கேன், கேட்டு பாருங்கள். எல்லா ஜபங்களையும் ஜபிக்கிறோம். நம்முடைய சபையில் ஒருவரும் கடன்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. நான் உபவாச நாள்கள் கேட்டிருக்கேன், இன்றைக்கி கேட்குறேன். ஆண்டவர் சமூகத்தில் கையை வருத்தி உண்மையாக சொல்லுங்கள், யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்குது, ஜபிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். நல்லா கையை வருத்துங்க. பார்த்தீங்களா? கடன் இருக்கக்கூடாது. கடன் என்ற கடனில் அதிலிருந்து வெளியே வர கர்த்தருக்கு உங்களுக்கு கிருபை செய்வாராக. இந்த வருஷத்தில் கடன் இருந்து விடுதலை ஆவியர்களாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். இனிமேல் கடன் வாங்காத வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. கடன் இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள், அது மனரம்மியமாக சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா கடனை கொடுக்கணுமே. ஆமாம் பாருங்கள், நானும் அதான் சொல்கிறேன். இப்போ நான் கர்த்தருக்கு ஊழிய நமக்கு சொந்த இடத்துக்காக ஜெபிக்கிறோம். நான் நல்லா தீர்மானித்தேன், எந்த ஒரு காரியத்துக்காகவும் கடன் வாங்குறதில்ல. இருந்தால் கட்டுவோம், இல்லாட்டி அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து காத்திருந்து நம்ம செய்வோம், அவ்வளோதான். ஐயோ சோத்திரம். குடும்பத்தில் சில காரியங்களில் நான் அனுபவப்பட்டுட்டேன். அதனால் கடன்ன்றதே வேணவே வேண்டாம். இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா என்ன செய்வோம்? ஆமாம், சாப்பாடு, ரசம், துவையல் இருக்கவே இருக்குது. இல்லாட்டி இப்போ சோத்திரம். ஆமாம், அப்படி நம்ம சாப்பிட்டு பழகணுங்க. வாழ்ந்திருக்கோம், எனக்கு தெரியும். ஆமாம், சோத்திரம். அவருடைய எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமா? பவுல் நல்ல வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்தவருங்க. கர்த்தருக்காக எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு வந்தவர் அவர். ஆமாம், பெரிய வசதி படைத்த ஐஸ்வர்யவான் குடும்பத்தை சேர்ந்தவர். கர்த்தர் சோத்திரம். அடுத்து வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்னு சொல்கிறார். அடுத்து தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். முதல்ல தாழ்ந்திருக்கவும் சொல்லிட்டு அடுத்து வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் சொல்கிறாரு. எவ்விடத்திலும் அவர் போன இடங்கள எல்லா இடத்திலும் சோத்திரம் பல இடங்களில் ஊழிய செஞ்சார். பல பட்டணங்களில் கிராமங்களில் போய் சுவிசேஷம் அறிவித்து சோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தவர் அவர்.
எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் கற்றுக்கொண்டாரு, பட்டினியாக இருக்கவும் அடுத்து சொல்கிறாரு பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இந்த நிலவரத்தில் வந்திருக்கீங்களா பாருங்கள். நீங்கள் தாழ்ந்திருக்கவும் தெரியணும், வாழ்ந்திருக்கவும் தெரியணும். இதை மனப்பாடமாக தெரிஞ்சு கொள்ளுங்கள். அடுத்து திருப்தியாக இருக்கவும், ஆமாம், பட்டினியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் பட்டினியாக இருக்கணும். சரி, உங்களுக்கு அப்படி பட்னியாக இருக்கிறதுக்கு அந்த அளவுக்குலாம் உங்கள் பெற்றோர்கள்லாம் உங்களை விட மாட்டாங்க. இல்லை சகோதர சகோதரிலாம் வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணுங்கள். 2 வேளையாவது உபவாசம் பண்ணுங்கள். ஒரு 3 வேளை உபவாசம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் உபவாசம். அல்லேலூயா. தம்பி பிள்ளைகளாம் உட்காருங்கப்பா. திருப்தியாக இருக்கும், பட்டினியாக இருக்கும், பரிபூர்ணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பரிபூர்ணம் இருந்தாலும் சோத்திரம், குறைவு வந்தாலும் சோத்திரம். அல்லேலூயா. பரிபூர்ணம் வந்தால் என்ன சொல்கிறேன், ஆமாம் சோதரம். ஒரு இதில் எழுதி இருந்துச்சு ஆட்டோவில், அதாவது இல்லை என்றால் நீ வருத்தப்படாதே, இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டம் போடாது. என்னவளோ நல்ல வார்த்தை வந்துச்சு. என்னது சார், என்னம்மா நான் பார்த்தேன் அடிக்கடி இந்த ஆட்டோவில் இந்த வார்த்தை இருக்கிறது. என்னது சோதரம். அதாவது இருக்குன்றதுக்காக என்ன பண்ணாத, ஆடாத. இல்லாத போது வாடாதே, இருக்கும்போது நம்முடைய பக்கம் எப்படி இருக்குது? இல்லாத போது வாடுறீங்களா, இருக்கும்போது ஆடுறீங்களா? வேண்டாம். அல்லேலூயா. எப்போதும் ஒரே மாதிரி இருப்போம். இருந்தாலும் சோத்திரம், இல்லைன்னாலும் சோத்திரம். ஆமாம் சோத்திரம். ஒரு சிலருக்கு நான்வெஜ் இருந்தால் சாப்பாடு இறங்குறதில்ல. எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் சில பேர், ஆமாம் ஒருத்தர் இப்படியே சொல்லி இறந்துட்டார். சரி சொல்லலாமா வேணாமான்னு தோணும். ஆமாம் சாப்பிட்றது இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு போவையா அப்படின்னாரு. சோத்திரம். அப்படி சொன்னார். சரி இதெல்லாம் எதுக்கு அப்படிலாம் சொல்லுவானே? சோத்திரம். டாக்டர் சொல்ல டயட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, டயட்டில் இருந்துட்டு போவோம். அல்லேலூயா. குறிப்பிட்ட வயசுக்கு மேலே டயட்டில் இருங்க. 50 வயசுக்கு மேலே என்னது சாப்பாட்டை குறைங்க. கருத்தரசன் நான் சாப்பாடெலாம் குறைச்சி தான் வீட்டில் கேட்டு பாருங்கள். அதனாலே எங்களோட வீட்டுக்கார அம்மாவை சாப்பாடு போட விடுறதில்ல. நான் போட்டுக்கிறேம்மா, ஏம்மா நீ என்ன அம்மா நீ அதிகமாக போட்டு கொண்டு வந்துடுறீங்க, வேண்டாம் நான் போட்டுக்கிறேன். சோதரம். அப்புறம் சாயந்தரம் போல் எனக்கு கொஞ்சம் பசிக்கும். அப்போ ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ ஏதாவது ஒரு சம்சாவோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிறது கொஞ்சம் போல் அப்படி அவ்வளோதான். சோதரம். மற்றபடி நான் என்ன சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு சொல்கிறேன், கருத்தர் சோதரன் அளவு அதாவது குறிப்பிட்ட வயது வரைக்கும் நல்லா சாப்பிடட்டும் பிள்ளைங்க. ஆமாம் 40 வயசுக்கு மேலே கொஞ்சம் கண்ட்ரோலில் ஆக பாருங்க. 40 வயசு ஆனவங்க, 40 வயசுக்கு மேலே ஆனவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். 40 வயசுக்கு மேலே வேறு பாதிக்கு மேலே இருக்கிறீங்களா? சோதரன். சரி கவாசி கூட இருக்கிறீங்க. சோதரன். 40 வயசுக்கு மேற்பட்டவங்க என்ன செய்யுங்க, உடல்நிலையை கவனிச்சுக்குங்க. நல்ல ஆரோக்கியம் நம்ம இருப்பது அவசியம். அல்லேலூயா. ஆமாம். அப்போ டயட்டோடு இருந்து பழகுங்களேன், உடம்புக்கு நல்லது. ஆமாம் சோத்திரம். கருத்து நல்லவர். இப்போ மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். மனரம்மியம். அப்போ சோத்திரம். மன மகிழ்ச்சியோடு நம்ம இருக்கணும். 2வது மனரம்மியாகவும் நம்ம வாழணும். அடுத்து யாத்திராமம் 25:2 மனப்பூர்வமாயும் என்ன பண்ணணும், கொடுக்க மனப்பூர்வமான இருதயம் நமக்கு வேண்டும். ரோமர் 6:17 வாசிங்க. யாத்திராமம் 25:2. இஸ்ரவேல் புத்திரர், ஆண்டவர் சொன்னாரா, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்க. யாருக்கு காணிக்கங்க? அம்மா ஐயா. ஆமாம் சபையில் வந்து காணிக்க கொடுக்குறீங்களே, யாருக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்க? ஆண்டவர் சொன்னார் எனக்கு வந்து கொடுக்க முடியும். ஆமாம் நம்ம இப்போ ஒளியத்துக்காக கேட்குறோம், இது மாதம் ஒரு முறை. யாருக்காக கேட்குறோம்? ஆமாம் இதோடு கூட படிப்புக்காகவும் கேட்குறோம். அது வந்து நீங்கள் ஒரு சில குடும்பங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கிறீங்க கொடுக்குறவங்க. ஆமாம் சோத்திரங்க. கொஞ்சம் ஏழைகள் படிக்க வைக்க சில கஷ்டப்படுறாங்க. அப்போ நம்ம சபையில் உள்ள அந்த அந்த கஷ்டப்படுகிற குடும்பத்தை சேர்ந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு அது பயன்படுது. அதனால் நீங்கள் சோத்திரம் மற்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீங்க. அல்லேலூயா. அந்த ஏழைக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கொடுத்ததை அவனுக்கு திருப்பி கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கும்போது எப்படி திருப்பி கொடுப்பார்? நிறைவாய் கொடுப்பார். கொடுத்ததே அல்ல, கொடுத்ததுக்கு மேலாக பல மடங்காய் திருப்பி கொடுக்குறவர் தான். அது ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி, இன்னும் யாருக்கு கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்குன்னு கொடுத்தாலும் சரி, சோத்திரம் திருப்பி கொடுக்கும்போது அமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி தேவைகளை சந்தித்து நிறைவாய் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா.
இதுதான் ஆண்டவருடைய காரியம். நல்ல சந்தோஷமாக கர்த்தர் கொடுக்கறது சந்தோஷமாக கொடுங்க. சோதர் தசமபாகம் மனப்பூர்வமாய் கொடுங்க, சந்தோஷமாய் கொடுங்க. காணிக்க கொடுக்குறீங்களா, சந்தோஷமாக கொடுங்க, மனப்பூர்வமாய் கொடுங்க, சங்கடப்பட்டு கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா. சரி வாசிங்களேன். அது மனப்பூர்வம் மட்டும் சொல்லலை ஆண்டவர். மதவானுக்கு அது மனப்பூர்வம், வெறும் பூர்வம்னு சொல்லாமல் மனப்பூர்வம்னு சொல்லப்பட்டிருக்கா. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன், இந்த 2 வார்த்தையும் வருது பாருங்க. மனப்பூர்வமும் இருக்கணும், என்னவும் இருக்கணும், உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்துல காணிக்கை வாங்குவீர்னு சொன்னார். வந்து குமிச்சிட்டாங்க ஜனங்க, தெரியுமா உங்களுக்கு? போதும்னு சொல்கிறதுக்கு ஆளுக்கு ஆகிப்போச்சு. நம்ம சபையில் அந்த நிலைமை எப்போ வருமோ தெரியலையே. ஏசப்பா சோத்திரம், தான் தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்கறது போதுமாண்டவரை, 10ஆம் தான் இருக்குது அப்படின்னு நாட்கள் எப்போ வருமோ? சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நிறைவாக உங்களை கொடுக்க வைப்பாராக. உங்களை நீங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் கொடுக்கணும்னா சந்தோஷமாக நீங்களும் நிறைவாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. உங்களை கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. பாருங்கள், வீட்டு வேலை செய்கிற கர்த்தர் பிள்ளைகள்லாம் உண்டு. அதுலேயும் உண்மையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்கங்க. யாருன்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை, இங்கேயே இருக்கிறாங்க. வீட்டு வேலை செய்து கர்த்தர் அந்த வருமானத்தில் 10,000 கிடைச்சாலும் 1000 ரூபா கொடுக்குற வீட்டு வேலை செய்து, என்ன பாத்திரங்கள் கழுவுற வேலை செய்து சோத்திரம், ஆமாம், தசமபாகம் அதில் உண்மையாக கொடுக்குற கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த குடும்பத்தில் ஏழையாக கஷ்டப்படுறவங்க, படிக்கிறதுக்கு ஒரு உதவியாக பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு சரி நீங்கள் இது கொடுக்குறீங்களே, சோத்திரம், அந்த காணிக்கை எடுத்து கொடுக்குறோமே, எவ்வளோ பெரிய நன்மை செய்தீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. மனப்பூர்வமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோங்க. மனப்பூர்வமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க முடியாது என்ன செய்கிறோம்? நாங்கள் வேண்டிக் வேண்டுகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சோதனை உண்டாகட்டும். சரி, அடுத்து பாருங்கள், ரோமர் 6:17. நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். சரி, அந்த வார்த்தையை முன்னேனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுக்கு முன்னேன்னு அர்த்தம். சரி, அது இருக்கட்டும். அப்போ இப்போ எப்படி மாறிட்டீங்க? நீங்கள் இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, பாருங்கள், நல்லா கேட்குறீங்களே, உபதேச சட்டத்திற்கு நீங்கள் எப்படி கீழ்ப்படுறீங்க? கீழ்ப்படியணுமா? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு சோத்திரம். அல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய உபதேசத்துக்கு, இந்த நான் போதிக்கிற வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படுறீங்க? மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறீங்களா? கீழ்ப்படிங்க, நடங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. மனப்பூர்வமாக கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தை இது மனுஷ வார்த்தையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, மனுஷனுடைய வசனமாக எடுக்கக்கூடாதுங்க. தேவனுடைய வார்த்தையை தான் நான் போதிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வசனத்தை தான் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அடுத்து ரூத்து 1:18, எபேசியர் 6:18 வாசிக்கும் போது மன உறுதி ரூத்துக்கிட்ட இருந்துச்சு. பார்த்தீங்களா? சோத்திரம். வாசிக்கலாம். எபேசியர் 6:18 வசனத்தை வாசிக்கலாம். ரூத்து 1:18. யார்? மூத்த 2 மருமகள் இருந்தாங்க. 2 மகன்களுக்கு 2 பெண்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மோவாபி அந்நிய சரியில்லை, அதில் ஒருத்தி உத்தமையாக இருந்தாங்க. அல்லேலூயா. ரூத் கணவன் இறந்துட்டாலும் அதில் 3 ஆண்களும் இறந்துட்டாங்க. பாருங்கள், மாமனார் இறந்துட்டார், இந்த 2 பிள்ளைகளுடைய கணவர்கள் இறந்துட்டாங்க. சோத்திரம். சரி, ஆனால் அது மூத்த மருமக சொல்கிறாங்க, இளைய மருமட்டையும் இந்த அம்மா சொல்கிறாங்க, நகமி சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் தேசத்திலே நீங்கள் போயிருங்கப்பா, என்னோட வராதிங்கப்பா, நான் வந்த தேசத்துக்கு, என்னுடைய சொந்த தேசத்துக்கு பெத்லெஹேமுக்கு நான் போகிறேன், யூதேயா தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். என்ன நடக்குது பாருங்கள். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்பா கொஞ்சம் உதவி செய்யுங்கப்பா பிள்ளைங்களா, ஏன்னா டிஸ்டர்பாக இருக்குது. அப்படி பிள்ளைங்க சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே குச்சிக்கிட்டு இருக்கிறது, அப்படியே பிரசங்கம் பண்ணும்போதே டைவர்ட் ஆகிடுது, வார்த்தை அப்படி இதாகிடுது. சோத்திரம். கொஞ்ச நேரம், ஒரு கொஞ்சம் நேரம் தான், இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு யார் வந்தாங்க? ரூத்து தான் வந்துச்சு. அவங்க மூத்த மருமகன் என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு? முத்தம் கொடுத்துட்டு அது போயிடுச்சு. சோத்திரம்.
அது வரணும் விரும்பிச்சு. ஆனால் என்னால் உங்களெல்லாம் வச்சு நான் உங்களை பராமரிக்க முடியாது. இது உறுதியாய் விடாப்புடியாக இருந்து நீ உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ஆமாம், இன்னும் நீர் எங்கே வசிப்பீரோ அங்கே வசிப்பேன். நீ எனக்கு நீர் மறிக்கிற இடத்துல நான் மறிப்பேன். என்ன மாதிரி ஒரு காரியம் பார்த்தீங்களா? கடைசியாக அந்த அப்படி உறுதியாக இருந்தது தான் போவாஸ் கிடைச்சார். அல்லேலூயா. போவாஸ் கர்த்தராகிய இயேசுவுக்கு அடையாளம், ரூத்து மணவாட்டி சபைக்கு அடையாளம். அல்லேலூயா. கர்த்தர் சகோதரன். எபேசியர் 6:18 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் என்ன செய்யுங்க? ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, சோத்திரம் என்ன செய்யணும்? எபேசியர் 6:18 சோத்திரம் எந்த சமயத்திலும் ஏன்னா பாருங்க, எத்தனை முறை ஜெபம் பண்ணுறீங்க? சகல விதமான வேண்டுதலை ஜெபிக்க முடியுதா? நீங்கள் ஜெபத்திலிருந்து உங்களுக்காக முதல் ஜெபிக்கணும், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், ரசிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்கணும், கர்த்தர் சோத்திரம் உபத்திரப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக விசுவாசிகளுக்காக ஜெபிக்கணும். இப்படிலாம் இருக்குது ஜெபத்தில் தான். என்ன வேதம் என்ன சொல்கிறது? சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடு என்ன எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆவினாலே ஜெபம் பண்ணணும்னா என்ன? ஆவியின் அபிஷேகம் பெற்றிருந்தீங்கன்னா தான் ஆவியினாலே ஜெபம் பண்ண முடியும். அபிஷேகம் பெறணும், அப்போ ஆவியினாலே ஜெபம் பண்ண முடியும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு டைம் இல்லை. வெள்ளிக்கிழமை வந்து பாருங்கள், உபவாசபத்தில் நல்லா ஒரு 3/4 மணி நேரம், குறைஞ்சது அரை மணி நேரம் நல்லா ஆவியில் நிறந்து ஜெபம் பண்ணி சோத்திரம். ஆமாம், அப்படியே கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதே பாவம். சோத்திரம். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு என்ன செய்யணும்? மிகுந்த. அதனால் இப்படி ஆவினாலே ஜெபம் பண்ணுறது எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல் விண்ணப்பத்தோடு ஆவினாலே ஜெபம் பண்ணும்போது என்ன உண்டாகும்? மிகுந்த மன உறுதி கிடைக்கும். மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் வேண்டுதலோடு விழித்து கொண்டு இருங்க. பாருங்க, அப்படி ஜெபத்தில் ஒரு விழிப்பு தன்மை வேண்டும். உற்சாகமாக ஜெபிக்கணும். சோத்திரம். சிலர் ஜெபிக்கும் போதே தூக்கம் வந்துடும். சிலருக்கு பைபிள் எப்போ தூக்கம் வரும் தெரியுமா? சோத்திரம். தூக்கம் வரலைன்னா பைபிள் எடுத்து படித்தா தூக்கம் வந்துடுதான் சிலர் சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி? உங்கள் அனுபவம் எப்படி? எனக்கு தூக்கம் வரலைன்னா ஒருத்தர் சொன்னார், சாட்சி இது ஒரு சாட்சியாங்க. எனக்கு தூக்கம் வரலைன்னா பைபிள் வாசிக்கிட்டே இருந்தேன்னா தூக்கம் வந்துடும். எப்பா பெரிய பரிசுத்தவானியா நீர், பெரிய ஐயோ. ஆமாம், சிலருக்கு தூக்கம் வரலைன்னா எது தான் வாசிக்கணுமா? அதுக்காக பைபிள் இருக்குது தூக்கம் வர்றதுக்கு? ஏற்கனவே தூங்கி காலத்தை போக்குனது போதாதா? இன்னும் பைபிள் வாசித்தும் தூங்கணுமா? சிலருக்கு ஜபிக்கும் போதே தூக்கம் வந்துடுது. சிலருக்கு செய்தி கேட்கும் போதே தூக்கம் வருது. நீங்கள் எந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க? எனக்கு தெரியாது. சரி, நீங்கள் இந்த 3 லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. என்னது? ஜபிக்கும் போது தூங்கக்கூடாது, பைபிள் வாசிக்கும் போது தூங்கக்கூடாது, செய்தி கேட்கும் போது தூங்கக்கூடாது. கர்த்தர் அந்த கிருபைகளை அப்பா ஏசப்பா எங்கள் சபையாருக்கு நிறைவாக கொடுப்பீராக. ஆமேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். சரி, மன உறுதி. எபேசியர் 6:18 வாசித்தாச்சு. அப்போஸ்தலர் 17:11 மனோ வாஞ்சியாய் பெரேயா பட்டணத்தார் வசனத்தை ஏற்றுக்கொண்டு மனோ வாஞ்சியாய் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்று சரி பாருங்க, நற்குணசாலிகளாக இருந்தார். தெசலோனிக்கேயில் உள்ள பார்க்கலாம். பெரேயா பட்டணத்தார் என்ன செஞ்சாங்க? வேதத்தை என்ன செஞ்சாங்களாம்? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆதி திருச்சபையிலே தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. எத்தனை பேர் வேதத்தை ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அதான் தியானம். பாருங்கள், தியானத்தை விட மேன்மையான ஒரு இது தான் ஆராய்ந்து பார்க்கிறதல். அப்போ வாசிக்கிறது மட்டும் பத்தாது, ஆராய்ந்து பார்க்கணும். விசுவாசிகளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பெரேயா பட்டணத்தாருடைய விசுவாசிகள் என்ன பண்ணாங்க? வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததுனால அவங்க எப்படி மாறிட்டாங்களா? தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களும் வேதத்தை ஆராய்கிறவங்க தான். அவங்கள பார்க்கல இவங்க எப்படிட்டாங்க? முந்தினவர்கள் பார்க்கலாம் பிந்தினவர்கள் அப்படின்னு இருக்குதுல்ல. முந்தினவர்கள் பிந்தினவர்களாயும் பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆனானுங்களும் வேதத்தில் வசனம் இருக்குல்ல. அது மாதிரி ஆகிட்ட நற்குணசாலிகளாக மாறிட்டாங்க. இந்த வேதத்தை நீங்கள் நல்லா மன வாஞ்சியாக நீங்கள் வாசிப்பீங்கன்னா நற்குணசாலிகளாக மாறுவது நிச்சயம். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டுன்னு வேதம் சொல்கிறது. வேதத்தை நேசிச்சிங்கன்னா வாசிப்பீங்க,
தியானிப்பீங்க, மிகுந்த சமாதானம் கிடைக்குங்க. நற்குணசாலிகளாய் அது ஆண்களும் பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் மாறிட முடியும். எவ்வளோ பெரிய பாக்கியம் பற்றிகளா. சரி, வசனம் கூடுதல் இருக்குது, நான் குறைச்சிக்கிறேன். ஒன்று அடுத்த ஆராதனைக்கு நான் பார்த்துக்கிறேன். ஒரு ரெண்டு வசனம் மட்டும் கூட. அடுத்து போதும் என்கிற மனது. என்னது? கர்த்தர் கொடுத்துருக்கிறத வச்சு ஒரு திருப்திப்படுற ஒரு காரியம். அது மேற்கொண்டு நம்ம அதில் உண்மையாக இருந்தோம்னா தேவையானது போது அடுத்தது சேர்த்து கொடுப்பார் ஆண்டவர். அதனால் ஆண்டவரை எனக்கு கொடுத்தது போதும் ஆண்டவரை, இனிமேல் இதுக்கு மேல் தராதிங்க ஆண்டவரை அப்படிலாம் ஜெபிக்க சொல்லலை. சோத்திரம் இருக்கிறதுல ஒரு தொழில், ஒரு வியாபாரம், ஒரு வேலை, சோத்திரம் கொடுத்துருக்கிற சம்பளம், இதில் சரி ஆண்டவர் கொடுத்துருக்கிறது சரி போதும், இந்த குடும்பத்தை நடத்துகிறாரு, இனி தேவையாக இருந்தால் மேற்கொண்டு சேர்த்து கொடுப்பாரு. அல்லேலூயா. அது ஒரு விசுவாசம். சரிங்களா? ஆனால் எனக்கு பத்தலை. என்னது? ஒரு சிலர் பத்தவே மாட்டேங்குதுங்க, அதுக்கு தாங்க கடன் வாங்குறேன் அப்படின்றாங்க சில பேர். இந்த நிலைமை சபைக்கு வர வேண்டாம். அல்லேலூயா. சபையாருக்கு வர வேண்டாம். தேவையானதை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பம் இப்படி ஜெபிங்க. தினமும் நான் சபையிலையும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து. இப்போ பாருங்கள், பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்க? கை வருத்துங்க பார்ப்போம். பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க, சம்பாதிக்கிறவங்க பிள்ளைங்க. சோத்திரம். எப்போ வேலை செஞ்சாலும் சம்பாத்தியம் வருதா இல்லையா? அப்படியே கம்முன்னு இருக்கிறா நீ. என்ன நீ கை வைத்தினியா? மகனே ஜோசப்பு கை வைத்தினியாப்பா? நான் கவனிக்கல. சோத்திரம். ஆமாம், எதுக்கு ஏதோ தசமாக கேட்க போகிறாருக்காக அதுக்கு நினைக்காதீங்க. அது கையை வைத்து சொல்லலை கர்த்தர். ஏன்னா படித்து முடிச்சிங்கன்னா சோத்திரம், நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமாம், ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும். கர்த்தர் உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக அதுக்கு தான் சொல்ல வந்தேன். உங்கள் குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கணும், பெற்றோர்களுக்கு ஆதரவாக இருக்கணும். ஆமாம், நான் படிச்சுட்டு எனக்கு படிப்பு கேட்ட வேலை கிடைக்கலங்க. கிடைக்கும் போது ஒரு நாள் கிடைக்காது. ஒரு சிலர் சொல்கிறது, எனக்கு படிப்பு கேட்ட வேலை வந்தால் தாங்க நான் வேலை செய்வேன். இந்த வேலையெல்லாம் எவன் பார்ப்பான்? உனக்கு எவன் ஜோல் கொடுப்பான் அப்படின்னு கேட்டால் என்ன ஆகுறது? இதெல்லாம் சீரியஸான விஷயம். ஆமாம், அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெளிவுபடுத்தி அனுப்பிச்சிடணும். அல்லேலூயா. ஆமாம், வேலைக்கு எப்போ வேலை மகளே வேலை கிடைச்சிச்சா? ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா? சோத்திரம். இப்போ வேலைக்கு போக ஆசைப்படிச்சு அந்த பிள்ளைக்கு சூழ்நிலை இதெல்லாம் கிடைக்கும். மகளே கிடைக்கும், வேலை கிடைக்கும். அடுத்து படித்தவங்க இப்போயே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். படித்து முடித்தவொடனே எனக்கு நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரை. அது வேலையை வச்சுட்டு அப்பா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அதிகாரம் பண்ணுறதுக்கு இல்லை. வீட்டில் அப்பா அம்மாவை அதுக்கு இல்லை பொதுவாக ஒன்றை மட்டும் சொல்லலாம் மகளே. ஆமாம், பொதுவாக சொல்கிறேன். ஆமாம், நீயே பார்த்து சொல்கிறேன்னா முன்னாடி இருக்கிறனால பார்த்து சொல்ல வேண்டி இருக்குது. உங்கள் முகத்தை பார்த்து தானே பிரசங்கம் பண்ணணும். நான் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். சரி, ஏன்னா நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவராது என்ன சொல்லக்கூடாது? அது ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ, எனக்கு படிப்பு கற்ற வேலை கிடைக்கல அம்மா அப்பா கிடைக்கும் போது தான் நான் போவேன் அப்படின்னா, கல்யாணம் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு படிப்பு கற்ற வேலை கிடைக்கலன்னா என்ன ஆகுறது? கஷ்டம் தானே. கிடைக்கிறதே செய்யுங்க. கர்த்தர் அதில் உயர்த்தி கர்த்தர் சகோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நேரம் வரும்போது புரமேஷன் கொடுத்து வேறு வேலையை ஏற்ற வேலையில் என்ன பண்ணுவார்? வேறு வேலையில் கொண்டு வந்து உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இல்லாட்டி இதே இருக்கிற வேலையிலே உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்து என்ன பண்ணுவார்? ஆமாம், சம்பளம் கொடுத்து உயர்த்துவார். இது ரெண்டில் ஒன்று ஏதாவது செய்வாருங்க. நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து சொல்கிறேன். அதனால் நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஆதரவாக இருங்க. உங்கள் குடும்பத்துக்கு, பெற்றோர்களுக்கு ஆதரவாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், இந்த 1:6 எபிரேயர் 13:5 வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் கொடுத்துருக்கிறது போதும். இப்போ நான் போதும்ன்ற மனது இல்லைன்னா என்ன உண்டாகும் தெரியுமா? அங்கே பேராசை உண்டாகும். என்ன உண்டு? ஒன்று பத்தலைன்ற ஒரு எண்ணம் வரும். இன்னொன்று கர்த்தர் கொடுத்துருப்பாரு சோத்திரம், குடும்பத்தில் மிச்சம் எடுக்க முடியாது கூட வச்சுருப்பாரு. என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர் தாராளமாக ஜோம் பண்ணி என்ன பண்ணி செலவு பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்க? ஆமாம், கடன் வாங்க போவாங்க. அப்போ பேராசை அதெல்லாம் அப்படிலாம் கூடாது. கடன் இல்லாமல் வாழணும்னா ஆண்டவரை இருக்கிறதை ஆசீர்வதித்து சோத்திரம் என்னை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஆமாம், 10ல் 1 கர்த்தருக்கு கொடுத்துட்டு 9 போதியே ஆண்டவரே ஆசீர்வதிங்க. ஆமாம், ஒரு கர்த்தருடைய பிள்ளை குடும்பத்தார் எனக்கு தெரியும். சோத்திரம் பாருங்கள், அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கணவன் மனைவிலாம் சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. பிள்ளைய கூட சம்பாதிக்கும் போது அந்த சம்பளத்தை கொண்டு வந்து மொத்த பணத்தையும் கொண்டு வந்து ஊழியக்காரர் கையில் கொடுத்து ஜெபம் பண்ணி அங்கேயே தசமவாதம் எடுத்து கொடுப்பாரு. அல்லேலூயா.
அப்படி நீங்கள் செய்யணும்னு சொல்ல வரல. கர்த்தர் சோத்திரம் உண்டா. நீ தசமபாகத்தை தனியாக எடுத்து வச்சு ஜெபம் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எங்கள் கையில் கொடுத்து ஜெபம் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் என்ன பண்ணலாம், காணிக்கப்பட்டியில் கூட தசமம்னு எழுதி போடலாம். அது செய்யலாம். சரி, கர்த்தருக்குன்னு கொடுங்க, உங்களுக்கு பல மடங்காய் திருப்பி தருவார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். எபிரேயர் 13:5 வாசிங்க பாருங்க. இது சம்மந்தப்பட்ட வசனம் பாருங்கள். பண ஆசை உள்ளவர்களாய், பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. அப்போனா பணமே தேவையில்லைன்னு சொல்கிறாரு ஆண்டவர். அப்படி அல்ல. பண ஆசை என்பது வேற, பண தேவை என்பது வேற. உங்களுக்கு தேவையை கர்த்தர் தருவார், ஆசையை தரமாட்டார். எனக்கு இப்போ உங்களுக்கு குடும்பத்துக்கு நடத்துறதுக்கு எவ்வளோ வேணும் ஒரு மாதம் அப்படின்னா, அப்போ சோத்திரம் ஒரு 20,000 ரூபா போதும் அப்படின்னா சோத்திரம் அதுக்குள்ளே நடத்துறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். அது ஒரு வாடகை இடவை கொடுக்குறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். சொந்த வீடு உள்ளவங்களுக்கு அப்படி இல்லைனாலும் சரி ஒரு 30,000 ரூபா உதாரணத்துக்கு சொல்கிறேன் வைங்களேன். ஒரு 30,000 ரூபா தேவை. இப்போ கணவன் வீட்டில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 35,000 ரூபா வருமானம் வருதுன்னா சோத்திரம் மீதி 5,000 ரூபா சேமிக்கணும்ல. சோத்திரம் அப்படி சேமிக்கலைன்னா என்ன அர்த்தம்? சோத்திரம். சரி, இப்போ என்னென்னா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குன்ற இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பண ஆசை இல்லாதவளாக இருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பணம் எனக்கு தேவை, எனக்கு தேவையான தேவைகளை நீர் சந்தியும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணிட்டு சோத்திரம். பணம் எப்போதும் நம்ம கையில் இருக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு வேண்டாம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே சமயத்தில் ஒன்றும் இல்லாமலே இருக்கிறன்னு அது சொல்ல வரல நான். ஆனால் பேராசை நமக்கு கூடாது. என்ன கூடாது? எனக்கு நிறையா பணம் இருந்தால் தாங்க மனசு திருப்தி படும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வேண்டாம். கர்த்தர் கொடுத்தாரா, இன்னும் ஆசீர்வதிச்சு உயர்த்துறாரா, சேமிங்க. சோத்திரம். ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துங்க. ஒரு இடத்த வாங்குங்க. ஒரு இடத்த வாங்குறதுக்கு கர்த்தர் உயர்த்துறாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு வீட்டை கட்டுறதுக்கு கர்த்தர் வழிகளை திறக்கிறாரா, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதெல்லாம் அவசியம். அதெல்லாம் வேண்டானே சொல்லலை. ஆனால் வேதம் சொல்கிறேன், பண ஆசை இல்லாதவர்களை அது பேராசைக்கு கொண்டு நடத்திடும். என் தேவைகளை சந்திங்க. அதாவது நல்லா அதான் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். கர்த்தர் நம்முடைய ஆசைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்க மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஆசைகள் நிறையா இருக்கும், பேராசை இருக்கும், அதெல்லாம் சந்திக்க மாட்டாராம். தேவைகளை சந்திப்பார். அன்றாட தேவைகளை சந்திப்பார். ஒரு மாதத்துடைய தேவைகள், வீட்டு தேவைகள், வாடகைக்கு இருந்தாலும் அந்த தேவைகளை சந்திப்பார். இப்போ எங்களுக்கே சாட்சியாக சொல்ல முடியும், தேவைகளை சந்திக்கிறார். வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். வீட்டு வாடகை சந்திக்கிறார். பிள்ளைகளுடைய படிப்பு தேவைகளை சந்திக்கிறார். பேர பிள்ளை படிக்குது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். குடும்பத்தின் தேவைகள், உணவு தேவைகள், சோத்திரம், அன்றாட தேவைகள், கரண்ட்டுக்கு பீஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் பல தேவைகள் இருக்குல்ல. ஒரு குடும்பம்னா பல தேவைகள் இருக்குது. எல்லாம் கர்த்தர் நேர்த்தியாக சந்திக்கிறவர். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டுக்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இருக்கிறவைகள் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்தியாக நீங்கள் இதில் பயன்படுத்தி இதில் கடன் இல்லாமல் வாழ்ந்து பழகுங்க. கர்த்தர் தேவையானதை நீங்கள் சோத்திரம். இன்னும் அடுத்து உங்களுக்கு காலங்கள் போக போக தேவைகள் என்னமோ அதுக்கேற்றபடி பணம் இன்க்ரிமெண்ட் வரும். உங்களுக்கு சம்பளத்தை கூடுதலாக உங்கள் கம்பெனியிலேருந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து சம்பளத்தை அதிகரிப்பாங்க. அதெல்லாம் இருக்குது, கர்த்தர் செய்வார். அப்போ சோத்திரம். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் இங்கே கொடுத்துருக்காரு. என்ன சொல்ல வாக்கு தத்தம்? நான் உன்ட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுதலும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இப்படி சொல்லி சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடும் என்று சொல்லியிருக்கிறீரே. அந்த தேவன் நீர் எங்களை விட்டு விலகிறதும் மாட்டீங்க, கைவிட மாட்டீங்க என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தேவைகளை சந்தித்து நிறைவாய் தந்து ஆண்டவரே மீதம் எடுக்க, ஒவ்வொரு மாதமும் மீதம் எடுக்க எனக்கு கிருபை செய்யுங்க. தேவைகளுக்காக பற்றாக்குறைக்காக என்ன பண்ணிடக்கூடாது, நான் கடன் வாங்கிடக்கூடாது ஆண்டவர். இப்படி சொல்லி ஜெபிங்க. நான் சொல்லி கொடுக்குறேன். நானும் ஜபிக்கிறேன், சபையிலையும் ஜபிக்கிறேன், தனிப்பட்ட முறையில் உங்களுக்காக இப்படி ஜபிக்கிறேன். தினமும் ஜபிக்கிறேங்க. கடன் இல்லாமல் வாழணும் ஆண்டவரே எங்களுடைய சபையார் அப்படின்னு ஜபிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகணும். சரி, கடைசி சரி ஒரு வசனத்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு மனம் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்கள். சபையாரே நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும். 2 வசனத்தை மட்டும் இந்த இதோடு சொல்லி முடிக்கிறேன். வசனம் இருக்குது ஆனாலும் கூட சோதரம் நேரம் இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் எப்படி இருங்க? ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி உள்ளவர்களாக இருக்கணும்? உங்கள் குடும்பத்தில் ஒரு மனம் இருக்குதான்னு பாருங்கள்.
கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மனம் இருக்கா? அப்படி குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், சோதரன் சமாதானம் நிறைந்த குடும்பம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும். அடுத்து ரெண்டாவது என்ன இருக்கணும்? இரக்கம் உள்ளவர்களும். மூணாவது என்ன இருக்கணும்? சகோதர சிநேகம் உள்ளவர்களும். சபைக்குள்ளாக சகோதர சிநேகம் அவசியம். சகோதரிகள் சகோதரிக்குள்ளாக, சகோதரர்கள் சகோதரர்களுக்குள்ளாக அந்த சிநேகத்தை வளர்த்து கொள்ளுங்க. உறவுகளுக்குள்ளே அன்பாக நடந்து கொள்வோம். சோதரம் நம்ம கிறிஸ்து ஆண்டவருடைய பிள்ளைகள் நேசிக்கிற, அன்பு காட்டுகிறவர்கள், மன்னிக்கிறவர்கள், இரக்கம் உள்ளவர்கள் என்பதை நம்ம வெளிப்படுத்தி தான் ஆகணும். அடுத்து மன உருக்கம் உள்ளவர்களும். அடுத்து இணக்கம் உள்ளவர்களாக இருக்கு. இணக்கம் உள்ளவர்னா என்ன செய்வாங்க தெரியுமா? சோத்திரம் பெற்றோர்களோட பிள்ளைங்க இணங்கி போவாங்க. சில பிள்ளைங்க அடம் பிடிச்சிட்டு நான் சொல்கிறத செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள். சோத்திரம் சின்ன பிள்ளைங்க, இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்குது. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான். சில சமயம் அடம் பிடிக்கிறான் தான். அவனுக்கு விவரம் தெரியாது, இவங்களுக்கு விவரம் தெரியாது. யார்? இங்கே இருக்கிற அந்த 2 குட்டீஸுகளுக்கு வந்து இதெல்லாம் மூத்த பிள்ளை பெரிய பிள்ளையாச்சு, அவங்க மாதிரி நடக்காது. இல்லை விவரம் ஆயிடுச்சுல. இந்த எத்தனை வயசு ஆப்பா ஆகுது? மறந்து போச்சா? மனுஷாவுக்கு அவங்க அம்மாட்ட கேட்கணுமா? பாட்டிக்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்கள்ல. 9 9 வயசு ஆச்சு, நல்ல விவரமாயிருச்சு. அப்புறம் 6 வயசு 7 வயசுலாம் நல்ல இன்னைக்கு பிள்ளைகள்லாம் ஒரு தெளிவு. அடம்பிடிக்க மாட்டேல்ல தம்பி மாதிரி? அடம்பிடிக்கிறதில்ல. சரி, ரைட்டு. மனவருக்கும் இணக்கமுள்ளவர்களாக இருந்து இணங்கி போனோம். அப்பா அம்மா சொல்கிறது என்ன செய்யணும்? இணங்கி போகணும்னா கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு அர்த்தம். இணக்கமுள்ளவர்களாய். ஆமாம், சபையில் கூட கர்த்தருடைய பிள்ளையை இணக்கமுள்ளவர்களாக இருங்க. சோதரர் ஒருத்தர் நேசித்து ஒருத்தருடைய கருத்துக்களை புரிஞ்சு கொண்டு அப்படி நடக்கணும். இணக்கமுள்ளவர்களாக இருந்து அடுத்து என்ன செய்யணும்? நீங்கள் அதான் குடும்பத்துலேயும் சரி, குடும்பத்துக்கு அடுத்தும் சரி, எனக்கு தீமைக்கு தீமையையும் என்ன செய்யக்கூடாது? உதாசீனத்துக்கு. ஆமாம், சிலர் உதாசீனப்படுத்துறவர்களாக இருப்பாங்க. உலகத்தார் பார்த்தீங்களா? சொந்த பந்தங்கள் கூட உதாசீனப்படுத்துவாங்க. சோத்திரம். ஆமாம், சில பேருக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க. அது இல்லைன்னா உதாசீனப்படுத்தி அப்படியே போயிடுவாங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், என் தேவன் என்னை நேசிக்கிறார், ஆதரவாக இருக்கிறார். யார் நேசித்தான்னா, யார் ஏற்றுக்கொண்டால்னா, யார் என்னை கைவிட்டால்னா, என் தேவன் கைவிடாத தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னிட்ட விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறாரே, சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு வேதத்தில் வாசித்தோம். சரி, அப்படி சொல்ல பண்ண தீமைக்கு தீமை, உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதுக்கு பதிலாக நீங்கள் என்னால் என்ன செய்யணுமா? நீங்கள் ஆசீர்வாதத்தை சொன்னதுக்கு கொள்ள முடியும். பேதுரு இங்கே சொல்கிறாரு, ரோமர் புத்தகத்திலையும் வாசித்தோம், இதே மாதிரி வசனம் வந்துச்சா? சரி, நான் வாசிக்க நேரம் இல்லை. நீங்கள் ஆசீர்வாதத்தை சொன்னதுக்கு கொள்ள முடியும் அழைக்கப்பட்டவர்கள் அறிந்து என்ன செய்யுங்க? ஆசீர்வதிப்போமா, எந்திரிப்போமா, ஜெபம் பண்ணுவோம். சோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே, சோத்திரம், கிருபை, இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுக்கு தேவன் ஆண்டவரே, ஆவியின் சிந்தையினை ஜீவனும் சமாதானமா என்று சொல்லப்பட்டிருக்கிற நல்ல வாய் திறந்த ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சிந்தை எனக்கு தாரும் ஐயா என்று சொல்லுங்கள். கிறிஸ்தன் சிந்தை உங்களில் இருக்க கிடவுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே உம்முடைய சிந்தை எனக்கு தாரும், எங்களுக்கோ கிறிஸ்தன் சிந்தை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரே. கர்த்தாவே உம்முடைய சிந்தை எனக்கு தாரும். வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். மனஸ்தாபம் ஆண்டவரே, ஆவிக்கேற்ற துக்கமுடையவர்களாய், சரியான மனம் திரும்புதல் உள்ளவர்களாய், நல் மனசாட்சி உடையவர்களாய் எங்களை மாட்டுங்க ஐயா. அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். தகப்பனே, வேதத்தில் காணப்படும் ஆண்டவரே காரியங்களை பார்க்கிறோம். மனமகிழ்ச்சியாக நாங்கள் வாழ்வது உம்முடைய சுத்தம் ஆண்டவரே, மனரமியமாய் வாழ்வது உம்முடைய சுத்தம் ஆண்டவரே, மனப்பூர்வமாய் கொடுப்பது உமக்கு சுத்தம் என்று பார்க்கிறோம். மன உறுதியோடு உம்மை பின்பற்றுவது உமக்கு அவசியம் என்று நம்ம ஆண்டவரே விரும்புகிறீர். யூத்தை போல ஆண்டவரே சோத்திரமையா. மட்டுமல்லாமல் ஆண்டவரே பெரியா பட்டணத்தை போல ஆண்டவரே மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் அதன்படி நடக்கிறவர்களாய் மாற்றுங்க ஐயா. ஆண்டவரே போதுமனுங்கிற மனதோடு கூட உடைய பிள்ளைகள் வாழ கர்த்தர் உதவி செய்து நடத்துங்க. ஆண்டவரே மன உண்மை ஆண்டவரே உடையவர்களாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவர் மன உத்தம உடையவர்களாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. உற்சாக மனமுடையவர்களாய் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திர. தாவீது சாலமோன் இடத்துல உற்சாக மனதோடு கர்த்தரை சேவி என்று சொன்னாரே.
தேவனாய் கர்த்தர் மேலே முழு நம்பிக்கையோடு இருந்து கர்த்தர் அவரை உற்சாக மனதோடும் உண்மையோடும் உற்சாக மனதோடும் அவரை சேவி என்று சொல்லி ஆண்டவரே தகப்பன் அப்படி வாழ்ந்து தன் மகனுக்கும் கற்றுக் கொடுத்தாரப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். சங்கீதம் 112:4 மன உருக்கொண்டவர்களாக நம்ம இருக்கணும் என்று சொல்லியும் ஆண்டவர் அப்போஸ்தலர் 2:1 பேதுரு 3:8-9 ஒரு மன உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாங்கள் வாழ கர்த்தனை கிருபை செய்து நடத்த முடியாது செபிக்கிறோம். வந்திருக்க நம்முடைய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வெளியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையின் கரம் கூட இருந்து உடைய பிள்ளைகளுடைய கைகள் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், திருமண காரியங்கள், கர்த்தாவே குழந்தை பாக்கியம் மற்றும் ஆண்டவரே கடன் இல்லாமல் வாழக்கூடிய ஜெயமான வாழ்க்கை வாழ உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளை பலப்படுத்துங்கப்பா. நல்ல கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வருமானங்களை அதிகரிக்க பண்ணி கடன் இல்லாமல் வாழணும், ஆசீர்வாதத்தோடு வாழணும். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக நீர் மாற்றி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். பலத்த கரத்துக்குள்ள ஆணிமைந்த கரத்துக்குள்ளாக வைத்து மூடிக்கொள்ளுங்க. முதல் ஆராதனை ஆசீர்வாதத்தை தந்த தேவன் அடுத்த ஆராதனை ஆசீர்வாதத்தை வெளியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும்.